விசில் அடிச்சு ஆரவாரத்தோடு நம்மளோட ஹீரோவை கூப்பிட வேண்டிய அந்த மொமெண்ட் வந்தாச்சு. தமிழ் சினிமாவின் பொக்கிஷம், நடிப்பு வெறியன், தங்களானின் தங்களான் சியான் விக்ரம் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். Hi, love you, love you so much. அண்ணா ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச். சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஏன்னா ஏன்னா எப்பவுமே வந்து உங்களோட கேரக்டர் வந்துட்டு உங்கள் கூட இருக்கிற எல்லாமே மேலே உட்கார வச்சு பார்க்கணும் தான் உங்களுக்கு ஆசை. அதில் ஒருத்தர் தான் நான். ஏன்னா எங்கேயோ இருந்த என்னை தூக்கி ஒரு உச்சத்தில் உட்கார வச்சுருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் விக்ரம் சார். லவ் யூ ஆல்வேஸ். பார்வதி மேம் லவ் யூ ஸோ மச். மாளிகா மேம் ஆக்சுவலாக உங்க கூட ஒர்க் பண்ணல, சீக்கிரத்தை ஒர்க் பண்ணிடுறேன். ஆல் டெக்னீஷியன் அண்ட் ஆல் தி பெஸ்ட். லவ் யூ ஸோ மச். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த களம் வந்து யாரும் பண்ணலை. ரொம்ப ஒரு புது அப்ரோச். எப்போவுமே ரஞ்சித் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு புது தேடல் இருக்கும். நீங்கள் ரஞ்சித்தோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படமும் வேறு ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கவே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பார்வை தான் வந்து ரஞ்சித். அந்த பார்வை தான் ஒரே இதுக்குள்ளே ஒரே மீட்டருக்குள்ளே போகாமல் லைஃப்பில் இருக்க பல விஷயங்களை தேடி 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 அதை நோக்கி போகிற ஒரு பயணம் தான் ரஞ்சித். அந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு ஃப்ரேஸ் இது. ஸோ அதனால் என்னாலே அந்த மாதிரி எங்கள் நடிகர்கள் எல்லாராலையும் ரஞ்சித்தோட ரொம்ப கனெக்ட் பண்ண முடியறதுக்கு காரணம் அந்த ரஞ்சித்தோட தேடல். அந்த தேடல் எங்களுதாகவும் இருக்குது. ஸோ அதனால் அது எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து முக்கியம், ஸ்பெஷலாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் மெட்ராஸ் ஜானியிலேருந்து சாரோட ட்ராவல் பண்ணுறேன். திஸ் 6th மூவி. தேங்க்யூ ஸோ மச். சாரோட வந்து 6 படங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து நான் ஒரு பெருமையாக சொல்கிறேன் இங்கே. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளஸ் விக்ரம் சாரோட நடிக்கிறது வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கூல் டைம்ஸில் வந்து நான் போட்ட ஒரு வேடம் வந்து சாரோட காசி வேடம் போட்டு நான் வந்து ப்ரைஸ் வாங்கினேன். அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணி சார்கிட்ட நீங்கள் வந்து நல்ல ஆக்டர்னு ஒரு பேர் வாங்கினதுல வந்து ரொம்ப 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 பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளஸ் கிரேட் ஆக்டர் பார்வதி மேம். எஸ், நான் அவங்களோட மரியாதைலேருந்து செகண்ட் படம் ஒர்க் பண்ணுறேன். நான் ரொம்ப லாங்லேருந்து உங்களை பார்த்துருக்கேன் மரியாதையில். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கிட்ட உங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ப்ளஸ் மாலவிகா மேம், ஒண்டர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் நான் உங்களை பார்த்தாலே பயப்படுவேன். படத்தில் எனக்கு தெரியாது, உங்களை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் அந்த கேரக்டரில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். பசுபதி அண்ணன், கிளமன் சார், முத்துக்குமார் அண்ணன், பிரீத்தி, அர்ஜுன் சார், நம்ம அண்ணன் எங்களோட தலைவர் அவருக்குலாம் நடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ ஒட்டுமொத்த ஆக்ட்ரஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கூட நான் நடித்தது. ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கிஷோர், செல்வா சார், நம்ம ஆர்ட் டைரக்டர் சார், ரொம்ப அக்கா வந்திருக்காங்க, லிரிக்ஸ். ஆமாம், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஏடி, இந்த டைமில் ஏடிஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இங்கே இந்த மெடலில் நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மெடல் நிற்கிறதுக்கான காரணம் நான் ரஞ்சித் சார் மேலே வச்ச ட்ரஸ்ட்டு. த ட்ரஸ்ட் ஹி கேவ் மீ ஃபார் திஸ் கேரக்டர். அண்ட் ஆடட் போனஸாக சியான் சார் இருக்கார், பார்வதி மேம் இருக்காங்க, மாலா மேம் இருக்காங்க. ஆல் தீஸ் பீப்புள் ஹூ ஐ லுக் அப் டு சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐ பீன் வாட்சிங் சியான் சார். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணணும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது வந்து ஐ ஃபீல் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் இட். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், பசுபதி சார் கூட பழகிறதுக்கு, பசுபதி சார் நிறைய ஆக்டிங் பற்றி ஷூட்டிங் டைமில் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ ஐ ஈவன் காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தேட். And of course I got to know about Daniel and I got to work with him. And Muthukumar sir, Hari Krishnan and Arjun, Muniyaya, so all of them I had worked with. I'm really happy to have worked with all of them. And thank you so much for Neelam and Studio Green. And thank you so much. அனைவருக்கும் வணக்கம்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்கிறதுக்கு. அண்ட் இவங்க எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பகுதியாக உழைச்சிருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது ட்ரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையாக பதிவு செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட விட்டுடுறேன். முதல்ல நன்றி வந்து ஞானவேல் சார், ரஞ்சித் சார், விக்ரம் சார் என்னை இந்த படத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டதுக்கு. இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். என் வாய்ப்பை நான் வந்து என் பெஸ்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள், தாண்டவம்க்கு அப்புறம் ஐ ஒர்க் வித் விக்ரம் சார் ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ எல்லாமே ஒரு நல்ல படங்கள். நம்ம ஏஎல் விஜய் இருக்கார். ஸோ அவர் தான் தெய்வ திருமகளை ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டார் விக்ரம் சாரோட. ஸோ ஒரு ஐகானிக்கான ஏதோ ஒரு காம்பினேஷனாக தெய்வ திருமகளுக்கு அப்புறம் கண்டிப்பாக அமையும் நான் நம்புகிறேன். ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இது அவருடைய மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ஃபிலிம். இது எங்கள் எல்லாரையுமே தாண்டி ஒரு பெரிய ஒரு படமாக இருக்குது. அதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி ரஞ்சித் சார். அப்புறம் ஞானவேல் சார் நிறைய படங்கள் நான் வந்து அவரோட பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு கோல்டாக அமையும் சார் உங்களுக்கு. இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டாப்பில் கொண்டு போவோம் நான் வேண்டிக்கிறேன். இவங்க எல்லாரோடைய உழைப்பில் நானும் இருக்கிறதுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அஜித். டே ஒன்லேருந்து இந்த படம் மேலே எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்குது. சில படங்களில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ 1001 எனக்கு கிடச்சிது, மதராசப்பட்டினமில் கிடச்சிது, அது மாதிரி வெயில், அந்த மாதிரி சில படங்கள் வந்து அமையும். அசூரன், அந்த மாதிரி ஐ ஃபீல் தங்கலான் வந்து எனக்கு அப்படி ஒரு படமாக இருக்கும். எங்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அண்ட் உங்களோட இசையில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். பட் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஏறி ஒரு 2 லைனாவது எங்களுக்காக ப்ளீஸ் உங்கள் ஃபேன்ஸ்க்காக பாருங்க. அந்த பாட்டில் நான் முதல்ல 2 லைன் தான் பாடியிருக்கேன். அதுதான் திருப்பி திருப்பி வரும். அதை நான் பாடுறேன். லானே தங்கலானே வெல்லுவானே ஆதியோனே, லானே தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே. கண்டிப்பா இல்லை, ஓ அப்படியா? வரவே மாட்டேன் நான். கங்கம்மாள் எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லெட் மீ சே அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இது ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு சே ஃபியூ திங்ஸ் அபவுட் மை டீம். we are here to celebrate the musical aspect of Tangalan. அப்போ அதுக்கு ஜிவி பிரகாஷ், this is my first film with you as in you've done music. ஆனால் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி. நீங்கள் நடிகைங்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ ரெஸ்பெக்ட் தட். your mind is expanding all the time and that's wonderful. நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த மியூசிக் ஹேஸ் எலிவேட்டட் எவ்ரி திங். அப்போது அதுக்காக நீங்கள் பண்ண ரிசர்ச்சுக்கு, அதுக்கு நீங்கள் காமிச்ச அந்த டெடிக்கேஷனுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எலிவேட்டிங் அவர் ஒர்க் ஆஸ் வெல். அப்புறம் ஸ்டுடியோ க்ரீன், ஆப்வியஸ்லி நம்ம பிளாக் பஸ்டர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், கிவிங் பிளாக் பஸ்டர் ஒன் ஆஃப்டர் தி அதர். உலகத்தர திரைப்படங்கள் கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதும் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நவ் டு கம் டு ரஞ்சித். ஏன்னா நம்ம கங்கம்மாள் பற்றி பேசும்போது நான் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை. அண்ட் அது வந்து will it come true or no, I didn't know. many issues came up. இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் I didn't get it. ஆனால் அது ஒரு காரணம் இருக்குது. நான் கங்கம்மால தான் இருக்கணும். ஐ திங்க் அது இட்ஸ் ரிட்டன் சம்வேர். ஸோ வென் ஹீ கால் மீ ஐ இம்மீடியட்லி வாண்டட் டு சே எஸ். ஆனால் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் அவங்கள கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு நரேஷன் வேணும்னு எல்லாம் சொல்லி. ஆனால் ஹி வாஸ் வெரி பேஷண்ட், அட்லீஸ்ட் இன் த பிகினிங். இந்த கங்கம்மாள்ங்கிற கேரக்டர் மட்டும் இல்லை, அவங்க உருவாக்கின உலகங்கள், கதைகள், பாலிட்டிக்ஸ், இதுக்கெல்லாம் நான் ஐ எம் கம்ப்ளீட்லி அலைன்ட் வித் யூ. அண்ட் அதுக்காக உங்கள் கூட இந்த கங்கம்மாவா வாழ சான்ஸ் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ், நன்றி. எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் டன். only 30 films, I'm that young. ஆனால் I have worked with so many actors. ஆனால் ஒரு ஆக்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி
இஸ் ஜெனராசிட்டி அக்கார்டிங் டு மீ. ஆனால் நம்ம டீமுக்கு இல்லைனா லைக் ஈவன் கோ ஆக்டர்ஸ் யார் இருந்தாலும் அந்த கைண்ட்னஸ் இருக்கணும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட்டுங்கிறது. அதோட பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ காட் டு சி இன் சியான் விக்ரம். ஆனால் நீங்கள் சியான் விக்ரம் மட்டும் இல்லை, என்னோட கங்கம்மாவுக்கு நீங்கள் எப்போவுமே தங்கலான் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் மை தங்கலான். நான் கங்கம்மாலாம் வாழணுன்னா நீங்கள் இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஐ வுட் ஹவ் டன் இட். ஸோ தேங்க்யூ. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றிகள் பல கோடி. ஆனால் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். நீங்கள் பண்ண இந்த தங்கலான் இந்த கேரக்டர் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த உலகம் பார்த்ததே கிடையாது. ஸோ நீங்கள்லாம் தயாராகவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹிட் யூ. ஸோ பி ரெடி ஃபார் அ ட்ரீட். இட் வாஸ் அ பிளெஸ்ஸிங் டு வாட்ச் அமேசிங் ஆக்டர்ஸ் லைக் பசுபதி சார், டேனியல், மாளவிகா. நீங்கள் எல்லாம் வந்து நடிக்கும்போது நான் கொஞ்சம் தூரமாக தான் உட்காந்து பார்ப்பேன். And I've learned a lot from you, the dedication and the effort you put in. So I'm very happy you were with me. My family deserves a special mention. My children, Nagamma, Vengamma, நீங்கள் எல்லாமே வந்து you made me Gangammal. அதுக்காக thank you. My son Asoka, எப்போவுமே அர்ஜுன் is my Asokan only. Thank you so much. Preeti, Hari, நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக வந்து we were always a team on set. ஒரு எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து we'll give each other a group hug. நாங்கள் இருக்கோம் எல்லாருமே. ஆனால் it's very important to underline that I would not have been able to do this. தமிழ், this beautiful language, தமிழ் என்னோட மதர் டங் கிடையாது. ஆனால் ரொம்ப அழகா பேசுறீங்க. தங்கலானாலயா இல்ல அதுக்கு முன்னாடில இருந்து இப்படி பேசுவீங்களான்னு தெரியல. ஆனா இவ்வளோ அழகா நீங்க தமிழ் பேசுறீங்க. தேங்க்ஸ் டு கங்கம்மாள் அண்ட் திஸ் மூவி ஆக்சுவலி. பட் இஃப் நாட் ஃபார் ரஞ்சித் சாரோட அம்மாவிலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். அம்மா அவங்களோட தங்கச்சி, அவங்க வந்து செட்டுக்கு வருவாங்க, சாப்பாடு கொண்டு வாங்க, அப்படியே ஊட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த அன்பிலிருந்து நம்ம ஆரம்பித்தோம் ஒர்க் ஷாப்பு. அண்ட் ஏடி டீம்னா எதுவுமே சொல்லவே முடியாது. அன்பு, பாலா, நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா நான் எப்படி இந்த கேரக்டர் பண்ணுவேன்னு தெரியவே தெரியாது. உங்களோட அந்த கைண்ட்னஸ், பேஷியன்ஸ், அதுக்காக நான் எப்போவுமே I'll be grateful to you. அப்புறம் tattoo artist Shravan, we all spent a lot of time together. 2-3 hours எல்லாம் வந்து we will be together only. So morning நான் வந்து in Malayalam we say Kani, like the first thing you see on set is my team, my makeup team and tattoo artist team. So thank you. Of course Neelam production managers, wonderful managers Sanjay and Rupesh and my manager Karthik and Baiju Cheta. They've always been there come rain or sunshine. I want to say thank you to one of my very dear friends, Jenny. அவங்க வந்து எனக்கு அமைச்ச ஒரு மெசேஜ் இருக்குது. நம்ம வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி யூனோ. அவங்க சொன்னாங்க, நீங்கள் கங்கம்மாளை வாழ்ந்த பிறகு நீங்கள் வந்து பார்வதியாக இருக்க மாட்டீங்க, அதுக்குள்ளே இருந்து சம்திங் நியூ வில் கம். அது இட் வாஸ் கம்ப்ளீட்லி 100% ட்ரூ. தமிழ் பிரபா சார் இங்கே இருக்கீங்க, தேங்க்யூ சார் ஃபார் யோர் பேஷன்ஸ். நான் எப்போவுமே இமோஷ்னலாக கொஞ்சம் கோவத்துலலாம் பேசும்போது நீங்கள் எப்போவுமே எனக்காக அந்த யூ ஹெல்ட் த ஸ்பேஸ் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு வணக்கம் சென்னை. ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் சென்னைக்கு மறுபடியும் வந்து வந்திருக்கீங்க. ப்ளீஸ் சார், நீங்கள் ஏதாவது மனசில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கேள்விகள் கேட்குறேன். would you like to say something to the audience? இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இமோஷனலான மூமெண்ட். தங்கலான் இஸ் அ பீஸ் ஆஃப் மை ஹார்ட். I have never been this involved, never worked this hard, never been this invested in anything I have done before as much as I have in Tanggalan. And I had the best team to go on this wonderful journey with. It was a one and a half year journey with the most incredible people, incredible artists, but more importantly, very kind and lovely human beings. Ranjit sir,
Thank you for Aarti. Thank you. I cannot talk about Aarti without getting overwhelmed, without getting emotional. So I won't talk much right now. I think you all should watch the film and, you know, see what I've done, see what we have done. But thank you for making me a part of your vision, for trusting me with this mad character, insane character that I've never seen any female artist play in India. You know, in Indian cinema, I've never seen a role like this. So thank you for giving me something that precious. Vikram sir, it's to say that it's been a pleasure, to say that it's been an honor, everything feels like an understatement. But you know how much I love you. I couldn't have done this without you. You're the sweetest, the most giving co-actor I have worked with. You taught me so many things. I feel like, I hope I have become a better actor, but if I have, you have such a strong part to play in that journey, and I will forever be grateful to you for that. The rest of the cast, we have gone through fire and hell together, literally. Danny, thank you. Thank you for being amazing. Thank you for being entertaining and whiny, but in the most entertaining way. Pasupati sir, it was, initially I was quite intimidated by you, but you're one of the best conversationalists I've met. You're one of the kindest people I have worked with, and thank you for all the help during the shoot. The rest of the cast, there are so many people. Tangalan is such a team effort that the thank you list is endless. But thank you to the rest of the cast. A special thank you to Ranjit sir's assistant directors, Damu, Anbe, Bala. You all are fantastic, sir. You have the best army. ரொம்ப நாஸ்டாலஜியாகவும் இருக்குது. தெய்வ திருமகள் தாண்டவம் ஆடியோ லான்ச்சிங்கே தான் நடந்தது. அதே ரம்யா, அதே தனஜயன் சார், அதே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படி ஜிவி அண்ட் அஃப்கோர்ஸ் விக்ரம் சார். ரொம்ப நாஸ்டாலஜியாக இருக்குது சார் இது. ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் நம்ம ஞானவேல் சார். ஒரு விஷனரி ப்ரொடியூசர்னு சொல்லணும். சாரோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். டக்குன்னு ஒரு கார் எடுத்து வெளியே கூட்டு போவாங்க. ஒரே படத்தில் விக்ரம் சாரை சேர்க்கணும், சூர்யா சார் வரணும், காட் சார் வரணும், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நடத்தி காட்டிகிட்டு இருக்கீங்க சார். பெஸ்ட் விஷஸ். இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்தியன் ஃபிலிமில் மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சார். தனஞ்சயன் சார், சூப்பர். ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ஜிவி, படம் மியூசிக் கேட்டேன்னு ஒன்று தெரியுது ஜிவி. யூ கிராஸ்ட் தெய்வ திருமகள் அண்ட் தாண்டவம் போத். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ரெண்டுமே கிராஸ் ஆகிடுச்சு. ரஞ்சித், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். இன்னும் அட்டக்கட்டிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட சாதனைகள் வந்து, உங்கள் எண்ணங்கள், உங்கள் சாதனைகள் தொடரணும். அதுக்கு என்னோடய மிகப்பெரிய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். நிறைய படம் ஃபஸ்ட் லுக்லேயே தெரிஞ்சிச்சு அந்த படத்தோட எவ்வளோ கஷ்டமான படம் அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. சில இன்டர்வியூஸ்லாம் கூட பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு படமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப ஈஸியாக்கியிருப்பார் விக்ரம் சார். அது எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அதை பற்றி எக்ஸ்பிரஸ் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஜர்னியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. அது நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் உங்களுக்கு நான் வாழ்த்துறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த படத்தில் பண்ணிருப்பீங்க. ஆனால் எப்படி பார்வதியை கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா
நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கிரிப்ட் பேசியிருக்கோம், நானும் பார்வதியுமே. ஆக்சுவலாக வந்து அவங்க நிறைய ஷீல் கம் வித் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக தான் ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பாங்க, அது உள்ள தான் வரும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குட் லக் பார்வதி, அண்ட் ஐம் ஷுர் வில் பி அனதர் மைல் ஸ்டோன் யுவர் கரியர். அது படம் பார்க்கும்போது மினிக்கு சாங்லேயே தெரிஞ்சுது. ஐம் ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி கிரேட். மலைக்கா குட் லக், அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு ஸ்பெஷல் படம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படம் வர்றது ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து விக்ரம் சார் பற்றி சொல்லி ஆகணும். விக்ரம் சாரோட பேசணுன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது, நான் நாளைக்கு காலை வரைக்கும் பேசிகிட்டு இருக்கணும். எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது விக்ரம் சாரோட. எனக்கு நான் ஒரு டைரக்டருக்கு ஒரு ஸ்கிரிப்டில் பேப்பரில் இருந்து அது வெளியே வரும்போது ஒரு விஷயம் ஒன்று வரும், ஆனால் அதை விட 100 மடங்காக கொடுக்கக்கூடிய ஒரு விக்ரம் சார் தான். அது வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லி நான் ஷேர் பண்ணோம். நாங்கள் தெய்வ திருமகள் ஊட்டியில் ஷூட் பண்ணோம். அப்போது ரொம்ப சார் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, எல்லோருடையுமே ஜாலியாக இருப்பாங்க. மெட்ராஸ் வந்தப்புறம் சார் யார்ட்டையுமே சரியாக பேசலை, யார்ட்டையுமே கேரவான்லேயே இருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஏதோ படம் தப்பு பண்ணுறோமா, என்ன ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கோமா படத்தில். ஒரு நாள் எனக்கு வந்து நான் கேரவான்லேயே போய் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது தப்பு நடந்துகிட்ருக்கா, ஏதாவது சொல்லுங்கள் சார், நம்ம கரெக்ட் பண்ணிடலாம், படம் ஆஃப் ஃபெயிலில் தான் இருக்குன்னு. அப்போ சார் ஒரு டாக்டர் சொன்னாங்க, இல்லை நான் என் குழந்தைய பிரிஞ்சிருக்கேன், என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு எனக்கு சொன்னாங்க. சார் அன்பிலீவபிள், ஐ லேர்ன் சம்திங் தட் டே. அண்ட் அந்த சின்சியாரிட்டி தான் எனக்கு வந்து அந்த படத்தை இன்னும் சின்சியராக பண்ணணுன்னு ஒரு பெரிய எண்ணம் எங்கள் டீமுக்கே வந்தது. விக்ரம் சார் ஒரு படத்தில் இருந்தால் அந்த படத்துக்கே பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். அண்ட் அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நான் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சார் யூஆர் ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா அண்ட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். அண்ட் தேங்க்யூ சார், அண்ட் கீப் டூயிங் திஸ் கிரேட் மூவிஸ் அண்ட் கீப் என்கரேஜிங் ஆல் த டைரக்டர்ஸ். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபங்க்ஷன் சார். இங்கே சிவகுமார் சார், அம்மா, சிஸ்டர் விந்தா சிஸ்டர் அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. குட் லக். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு தெய்வ திருமகள் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்த மெசேஜ் சூர்யா சார்டன் தான் வந்தது எனக்கு. ஸோ அதை நான் மறக்கவே மாட்டேன். அதனால் ஸ்டூடியோ கிரீன் வித் அசோசியேஷன் வித் விக்ரம் சார் இஸ் ஷுட் கீப் கண்டினியூங் சார். தேங்க்யூ, குட் லக், தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஜெய்விம்பா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அட்டகத்தியில் சிவகுமார் சார் கூட ஆரம்பித்த இந்த ஜேர்னி அண்டு ஞானவேல் சார் மூலமாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு நான் வந்து அறிமுகமானேன். ஸோ அந்த அட்டகத்தையுமே வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஒர்க்கு, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்னுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு ஆளாக ஞானவேல் சார் இருக்கார். அவரை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தங்கலான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கூட நான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். தங்கலான் படம் வந்து அவர் கூட தான் நான் சார்பட்டா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. நிறைய பேர் வந்து படம் பண்ணலான்னு கேட்டாங்க. லைக் அந்த டைமில் வந்து நான் வந்து ஞானவேல் சார் கூட தான் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்தேன். அவர் கூட சேர்ந்து இருக்கணும்னு நான் அந்த தருணத்தில் நான் வந்து விருப்பப்பட்டேன். இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப கூட நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க, ஏன் ஞானவேல் கூட ஒர்க் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து நான் அவர் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு அது அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு வேறு எதுவுமே தோணலை, ஞானவேல் சார் கூட நிற்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் கூட நான் நின்னேன். அண்டு அப்படி நின்னதுக்கு அவர் செஞ்ச விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தங்கலான்ற ஒரு படம் வந்து நான் இப்படி எடுக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் வந்து ஞானவேல் சார் வந்து படம் முடிகிற வரைக்கும் லைக் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ட் வந்து நான் நினச்ச ஒரு படத்தை ஒரு அன்காம்ப்ரமைஸ்டாக எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, அண்ட் வந்து பெரிய விஷயம் சார். அண்ட் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அந்த நன்றியை நான் வெற்றியாக கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப சுயநலமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டைரக்டராக சில ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருக்கும், அந்த ஃப்ரீடமை நான் யூஸ் பண்ணிக்கணும் மட்டும் நான் நினைக்கல. இதை ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் என்னை நம்பினதுக்கு, ஒரு அண்ணனாக என்னை நீங்கள் வந்து நம்பினதுக்கு, அண்ட் ஒரு தம்பியாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுறேன். நிச்சயமாக இந்த படம்
உங்களுக்கு ஒரு நீங்கள் நினைக்கிற நம்ம நினைக்கிற ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வெற்றியை உங்களுக்கு வாங்கி தருவேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக நான் பார்க்கல, அண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட்டராக தான் நான் பார்க்குறேன். நான் தேங்க்யூ ஞானல் சார் அண்ட் ஞானல் சார் கூட இருக்கிற நேஹா மேடம் அண்ட் வந்து தனதேன் சார், அந்த டீம் எல்லாருக்குமே வந்து ஸ்டுடியோ கிரீன் டீம் எல்லாருக்குமே பெரிய நன்றிகள். நிச்சயமாக இந்த படத்தை வந்து சரியான இடத்துல நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம். அண்டு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சக்தி உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்டு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னென்னா சினிமாவை நம்ம பார்க்குறோம். சினிமா வந்து நம்ம லைஃப்பில் வந்து பயங்கரமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த சினிமாவை எப்படி பயன்படுத்தணும், சினிமா என்னவா இருக்குது அப்படின்றத வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்போ அந்த சினிமாவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சினிமாவுக்குள்ளேயே வந்தேன். நான் ஏதோ கமர்ஷியல் திரைப்படங்களை பார்த்து இல்லை வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே படம் பார்த்தாங்க, சின்ன வயசுலேயே தியேட்டருக்கு போவாங்க, படமாக பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்து படம் பண்ண வந்தேன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் பார்த்த உலக திரைப்படங்கள் தான் என்னை வந்து உருவாக்குச்சு. நான் இங்கே வந்து நின்றுருக்கேன். அதில் முக்கியமாக சில படங்கள் இருக்குது. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், சினிமா பேரடைஸ், ரன் ரன் சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஈரானிய திரைப்படங்கள், இந்த படத்தில் எல்லாத்துக்குமே என்னென்னா ரொம்ப சோஷியலாக அந்த சமூகத்துடைய பிரதிபலிப்பை அந்த திரைப்படங்கள் வந்து இருந்தது. அந்த திரைப்படங்களை பார்க்குறப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஓவியராக இருக்கிறப்போ இந்த ஓவியம் அப்படின்ற மீடியம்லேருந்து ஏன் வந்து ஃபிலிமுக்கு வரணும் அப்படின்றத வந்து அந்த படங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ நம்ம வந்து படம் எடுத்தால் நம்முடைய பிரச்சனைகளை வந்து பிரதிபலிக்கலாம், நம்ம லைஃப்பை வந்து பேசலாம், நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து நம்ம வந்து சினிமாக்குள்ளே சொல்லலாம். அண்ட் சினிமா வந்து ரொம்ப ஒரு பாப்புலராக பவர்ஃபுல்லான மீடியமாக இன்றைக்கி வந்து இருக்குது. அந்த மீடியமாக நம்ம வந்து கையில் எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறை மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு டூலாக இந்தியாவில் சினிமா இருக்கிறதுனால தான் நான் தேர்ந்தெடுத்தேன். சினிமா என்ன தேர்ந்தெடுக்கலை. நான் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏன்னா இங்கே சொல்லப்படாத கதைகள் நிறைய இருந்தது, எழுத்து வடிவிலே எழுதப்படாத கதைகள் இருந்தது, வரலாற்றிலேயே குறிக்கப்படாத நிறைய பகுதிகள் இருந்தது. வரலாறை படிக்கிறப்போ இந்த வரலாற்றில் நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. இந்த வரலாற்றில் நான் ஏன் வந்து இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, என்னோட சேர்ந்து என்னோட மக்களுக்கு ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, ஏன் வந்து இங்கே ஒரு செப்பரேஷன் இருக்குது, ஏன் இங்கே இவ்வளவு பாகுபாடு இருக்குது, ஏன் இங்கே இவ்வளவு பிரிவினை இருக்குது, இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து வரலாற்று ரீதியாக நம்ம தேடுறப்ப பார்த்தீங்கன்னா வரலாறு என்பதே வந்து ஒன் சைடடாக இருக்குது. வரலாறு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்லேருந்து பேசவே இல்லை, அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை, அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை. ரொம்ப தேடி வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அதுபோல தான் சினிமாக்கள்லையும் என்ன மாதிரியான படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏன் இப்போ இந்த மாதிரியான மக்களுடைய லைஃப்பை வந்து பேசவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தேடலோடு தான் நான் வந்து வந்தேன். குறிப்பாக வந்து பாபாசாஹேப் அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப தான் ஒரு வரலாற்று ஆய்வாளன் மறைக்கப்பட்ட வரலாறை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது, வரலாறு என்பது இங்கே என்னவா இருக்குது, வெறும் வந்து வரலாறு என்பது மரபுரியாக வந்து இல்லை வந்து இங்கே ஏற்கனவே வந்து கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா, அல்லது சொல்ல விடாமல் மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி வந்து திருப்பி உருவாக்கி கொடுக்கறது. ஸோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவனுடைய உணர்வும் அவனுடைய கற்பனையும் எவ்வளோ முக்கியம். அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது வந்து தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய உத்தியால் அதை மீள் உருவாக்கம் செய்கிறது வந்து இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றது வந்து அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாணவனாக, ஒரு வரலாற்று ஆய்வாளனாக நான் இருப்பதை வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சினிமா வெறும் வரலாற்றை தேடுவதன் மட்டுமே முடிஞ்சிருதா அப்படின்னா அப்படி இல்லை. சினிமான்றது வந்து இங்கே வந்து ஒரு பயங்கர மெயின் ஸ்ட்ரீம் மீடியமாக இருக்குது.
மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்குது, மக்கள் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. வெறும் வரலாற்று ஆய்வோ இல்லை நம்முடைய நம்பிக்கைகளோ மட்டுமே சினிமாவில் சொன்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். இப்படி நம்ம வந்து ஒரு புரட்சியை பண்ணிடலாம் சினிமாக்குள்ளே, வந்து நம்ம நினைக்கிற சினிமாக்குள்ளே நம்ம வந்து எடுத்துடலாம், அப்படி தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். ஆனால் சினிமா வந்து அப்படியே வித்தியாசமாக இருந்தது. அதுவும் தமிழ் சினிமா போக்கு வந்து இன்னும் பயங்கர வேறுபாடாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. ஸோ இங்கே வந்து நம்ம சொல்கிற கருத்துக்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்தது. அந்த பயத்தை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு போக்குனது வந்து என்னுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு சார் தான். ஏன்னா வெங்கட் பிரபு சார் கிட்ட நான் ஒர்க் பண்ணுறப்போ அதோட ஃபர்ஸ்ட் மூவி சென்னை 28ன்னு ஒரு படம் எடுத்தேன். ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இல்லை. ஆனால் அந்த ஐடியா இல்லாமல் ஒரு மிக முக்கியமான சென்னையுடைய ஒரு பதிவை வந்து சென்னை 28 மூலமாக அவர் வந்து பண்ணார். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த வெற்றி ஈஸியாக மக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு வெற்றியாக இருந்தது. ஈஸியாக யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடினாங்க. அப்போ நான் பார்க்குறப்போ அந்த சென்னை 28 லைஃப்பும் என் லைஃப்பும் வேறு இல்லை, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்தது. அந்த பசங்களோட வாழ்க்கை முறையும் என் வாழ்க்கை முறையும் வேறவே இல்லை. அப்போது ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு மகிழ்ச்சியை சொல்ல விடாத கதைகள் மூலமாக நம்ம சொல்கிறப்போ ஈஸியாக வந்து ஆடியன்ஸை நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து விபி சார் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்டதுனால நான் ஏற்கனவே எழுதின சில கதைகளை விட்டு அட்டக்கத்தின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து நான் எழுதினேன். கிட்டத்தட்ட வந்து என்னுடைய லைஃப்லேருந்து நான் நிறைய எடுத்து அதை வந்து ஒரு சினிமாவாக மாற்றி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சிவி சார் கிட்ட வந்து அந்த கதை சொல்கிறப்போ அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறதுல அவருக்கு நிறைய தயக்கங்கள் இருந்தது. அப்போ நானும் மோசஸும் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பெரிய லெட்டர் எழுதி அனுப்புகிறோம். அந்த லெட்டர் தான் வந்து சினிமா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தது. ஸோ அந்த லெட்டரில் வந்து என்னோட கான்ஃபிடென்ட்டை சொன்னேன், இந்த சினிமா வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து பிடிக்கும், நாங்கள் வந்து எங்கள் ஒரு கிரவுண்டை தான் எதிர்பார்த்துருக்கோம், நாங்கள் பிளேயர்ஸ் ரெடியாக இருக்கிறோம், எங்கள் கிட்ட வந்து பால் வந்தால் டெஃபினட்டாக வந்து நாங்கள் கோல் அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்பிச்சேன். அந்த லெட்டர் தான் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. மோசஸ் அவன் தான் எழுதினான், அதை இங்கிலீஷில் அவனுடைய இங்கிலீஷில் எழுதினான். ஸோ வந்து அப்படி தான் நாங்கள் அந்த படம் ஆரம்பித்தோம். ஸோ அந்த படம் அட்டக்கத்தி ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆச்சு, அந்த லைஃப்பை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணோடனே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையின் மூலமாக அடுத்தது வந்து மெட்ராஸ்ன்னு ஒரு படம் பண்ணுறேன். மெட்ராஸ் படம் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் எனக்கு சில பயங்கள்லாம் இருந்தது. ஆனால் மெட்ராஸ் படம் பண்ணுறப்போ ஞானல் சார் கிட்ட சொன்னேன், இந்த படம் நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி தான் நான் எடுக்கிறேன், இது வந்து ஒரு தலித் பெர்ஸ்பெக்டிவ் படம் தான், நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சு அண்ட் ஞானல் சார் அண்ட் பிரபு அண்ட் கார்த்தி சார் 3 பேருக்குமே வந்து நான் வெளிப்படையாக நான் சொன்னேன். ஏன்னா அப்படி சொல்லாமல் எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நான் வந்து இதுதான் இப்படி தான் ஒரு படம் எடுக்க போகிறேன், இதுதான் நான் சொன்னேன். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு மெட்ராஸ் என்ற ஒரு பெரிய ஸ்டேஜை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்படி தான் வந்து மெட்ராஸ் வந்து உருவாச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து கபாலி அண்ட் வந்து உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மெட்ராஸ்ன்ற ஒரு படம் அவருக்கு பிடிச்சனால தான் என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு. எனக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல பயம் இருந்தது. பட் ஆனால் வந்து அவருக்கு மெட்ராஸ் ரொம்ப பிடிக்கும், என்னுடைய அரசியல் ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் எனக்கு வந்து கபாலி கொடுத்தாரு. கபாலி வெற்றி அடைஞ்சதுனால தான் வந்து காலான்ற ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு. அந்த படத்தை ஒட்டி தான் வந்து சார்பட்டா பரம்பரை. ஸோ இப்படி தான் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது அண்ட் தம்மம் இதெல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணேன். இது எல்லாமே என்னென்னா என்னுடைய தேடல் தான், வரலாற்றில் நான் யார் என்பதை தேடுகிற படங்களாக தான் இது எல்லாமே இருந்தது. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து விக்ரம் சார் வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு. நம்ம வந்து சார்பட்டா படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொன்னார். எனக்கு வந்து ஏன்னா விக்ரம் சாரை வந்து எனக்கு பல வடிவங்களில் பிடிக்கும், பல கேரக்டர்லாம் பிடிக்கும். அவர் வந்து எப்படின்னா மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி நான் வந்து சாரை நான் பார்த்ததில்லை. ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து என்ன சொல்கிறது அதை மாற்றிக்கிற விதம் இருக்குதுல்ல. இப்போது ஐ படத்தில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் வரும், அதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இப்படி ஒருத்தர் நிற்பாரா, கிறிஸ்டியன் பெல் மாதிரி ஒருத்தர் வந்து ஒல்லி ஆகி இந்த அளவுக்கு மயக்கம் அடைகிற அளவுக்கு பல்லெல்லாம் விழுந்து இப்படி ஒரு ஆக்டர் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குல்ல. அண்ட் வந்து இந்த கலையை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அது ரொம்ப ஈஸியானது கிடையாது. எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது. நான் யோசித்தேன், ஏன்னா விக்ரம் சார் மாதிரி ஆட்கள்லாம் முதல்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறத அவர் கேட்கணும், அவர் கேட்பாரா? ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு டிரெக்டருக்கே இருக்கிற ஒரு விஷயம், நம்ம எழுதிட்டோம், அந்த எழுதுனதை நம்ம சொல்கிறத கேட்டு பண்ணணும். ஏன்னா அவருக்குன்னு சில டிமாண்ட் இருக்கும், அந்த டிமாண்டை நம்ம மேலே வந்து ஃபோர்ஸ் பண்ணாருன்னா என்னால் அது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். அப்படி நான் மீட் பண்ணுறப்பவே வந்து நான் அது அவருக்கும் நான் வந்து கொஞ்சம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் சூரியனா கிட்ட நான் சொன்னேன், நான் பர்சனலாக நான் இந்த மாதிரி ஒரு ஆள்னா நான் வந்து கொஞ்சம் இப்படி எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, விக்ரம் சார் பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்னு சொன்னார். அண்ட் வந்து நான் கதை கூட எனக்கு சரியாக சொல்ல வரல, அப்படி தான் நான் ஒரு கதையை சொன்னேன் நான். ஆனால் அந்த கதையை வந்து
என்னோட ஆத்மாவுக்குள்ளேருந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா என்னுடைய வார்த்தைகள்லேருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப வீக்கான வேர்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். என்னால் வந்து வேர்டை வந்து அவ்வளோ என்னால் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது நான் பேசுகிறப்போ இல்லை கதை சொல்கிறப்போ. ஏன்னா என்னோடய உலகத்திலிருந்து நான் வந்து ஆப்ரேட் ஆவேன். அப்படி ஆப்ரேட் ஆகிறத வந்து அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் விக்ரம் சார் வந்து ஒத்துக்கணுன்னே உண்மையிலே வந்து ஒரு பெரிய சவால் அன்றைக்கி தான் எனக்கு என் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு 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 கலைஞன், ஒரு அச்சாசலான ஒரு கலைஞன், ஒரு ஆர்ட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவரை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ ஈஸி சாய்ஸ். அண்ட் வந்து அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அவரை வந்து இந்த கதாபாத்திரங்களில் வந்து கதாபாத்திரமாக மாற்ற வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக நான் வந்து யோசித்தேன். ஸோ அவருக்கு அதை கொடுக்கணும். அதே நேரத்தில் ஒரு ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு வடிவமாகவும் அந்த கதை இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் வந்து அந்த கதையை வந்து நான் ஒர்க் பண்ணேன். அந்த கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த கதை வந்து என்னை வந்து பல இடங்களில் வந்து என்னை வந்து ட்ராவல் பண்ணிச்சு. நான் நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதை எழுதுகிறப்போ என் கூட இருந்த தமிழ் பிரபா அண்ட் வந்து அழகப்பெருவன் அண்ணா இவங்க கூட வந்து பெரிய டிஸ்கஸ் பண்ணேன். தமிழ் பிரபாவும் எனக்கும் வந்து பெரிய டிஸ்கஷன் ஆச்சு. அண்ட் அந்த கதையை படிச்சுட்டு வந்து தினகர் இருக்கான், அவன் வந்து ஏன்டா இது மாதிரி ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறலாம் நிறைய வந்து அவன் கேட்டே இருந்தான். ஏன்னா வந்து இந்த கதைக்குள்ளே பல சிக்கலான விஷயங்களும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேண்டசி மீடியத்தை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், ஒரு புதிய உலகத்துக்குள்ளே நுழைய போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து கொஞ்சம் இந்த கதையில் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு புதிய ஜானரை நோக்கி இந்த படம் போகுது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி அந்த உலகத்தில் நுழையிறப்போ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது இவங்க எல்லாருமே தான். அண்ட் வெரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. அந்த கான்ஃபிடென்ட்டோடு தான் வந்து நான் இந்த படத்துக்குள்ளே போனேன். அண்ட் வந்து விக்ரம் சார் வந்து அதை ரொம்ப பயங்கரமாக ஈஸியாக மாற்றினார் என்ன செட்டில். அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு தங்கலானா வந்து அப்படி நின்னார் அவர். அந்த ஒரு காடையனா வந்து நின்னார். இட் இஸ் நாட் அ ஈஸி, வெரி டஃப். ஒரு காடையன், அதாவது தங்கலான் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி, காடையன் இன்னும் பின்னாடி. அப்படி இன்னும் பின்னாடி இருக்கிறப்ப வந்து காடையனுடைய உடல் வடிவமைப்பு அண்ட் வந்து அதோட ஸ்டேஜிங்கு இது எல்லாமே அண்டு படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரிஹர்சல்ஸ் வந்து இருந்தது, அதுக்கும் வந்தார். ஒரு பெரிய பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் அந்த படத்தை வந்து அவர் நடிக்கிறப்போல அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசிரியரை ஷேப் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி, ரைட்? நம்ம வந்து ஒரு மாணவனை ஷேப் பண்ணலாம். ஒரு ஆசிரியராக இருக்கிறவரை வந்து நம்ம வந்து அவரை வந்து ஸ்டேஜ் பண்ணுறது, நடிக்க வைக்கிறது, அவர் நம்ம சொல்கிறத கேட்குறது. இப்போ அவரே சில விஷயங்கள் சொல்லார், ரஞ்சித் இப்படி பண்ணலாமான்னு. எனக்கு என்ன பண்ணணும்னா வந்து அப்படி கேட்டாரேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். சார் வேணாம் சார், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ ஒரு பிடிவாதம் தான். ஆனால் இது வந்து நான் நினைக்கிறது தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஆனால் அந்த நான் நினைக்கிறத விக்ரம் சார் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அப்படியே அது அந்த கேரக்டர் எவால்வ் ஆச்சு. அண்ட் வந்து படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக கொஞ்சம் கேட்டேன். அவர் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டார். அப்போ போயிட்டு கேட்டேன், சார் ரீஷூட் கொஞ்சம் பண்ணோம் சார், நீங்கள் வரீங்களான்னா உடனே ஒத்துக்கிட்டாரு. அண்ட் வந்து அவர் என்னென்னா ரிப்பு உடஞ்சிருச்சு அவருக்கு. ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து நான் அந்த என்ன மானிட்டர் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துப்பேன். நான் அவரை நேராகவே பார்க்க மாட்டேன், மானிட்டர் மட்டும்தான் அப்படி பார்ப்பேன். நான் ஆக்ஷன் அப்படி சொன்னால் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும், அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை குனிஞ்சிப்போ பசங்களை யாராவது கூப்பிடுவேன், அப்படியே இங்கே வாங்கடா அப்படின்னு. அவருக்கு எதாவது ஆயிடுச்சா கிட்ட போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது கிட்ட போவாங்க அவர், ஆனால் வலிக்கும் அவருக்கு. பட் ஆனால் வந்து இல்லைண்ணா அவர் ஓகேன்னு சொல்கிறாருண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்னோடனே சார் ஒரே 1 more போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே கொடுமை பார்த்தேன் அவர். ரொம்ப ரியலி சாரி சார். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை, தங்கலானா நான் ஒருத்தனை பார்த்துட்டேன், அவரை எப்படியாவது கொண்டு வந்தது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது. அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார். ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்கலான வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு. அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு, என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணுன்னு தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். அது நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படி ஒரு கலைஞனை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் இவர் கூட ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு வந்து சில பேர்களில் நான் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அண்ட் வந்து எனக்கு வந்து விக்ரம் சாருன்னு சொன்னோடனே அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டாக தெரிஞ்சது வந்து பசுபதி அண்ணன் தான். லைக் வந்து
பசுபதி அண்ணன் மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து நடிக்கணும்னுலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்தில் வந்து ஒரு கிங்குன்னு ஒரு கேரக்டர் அப்படியே வந்து நின்னார். அது ஒரு லாங்குவேஜ், அந்த என்ன சொல்கிறது, அந்த டைலாக்ட் வந்து செம்ம மாடுலேஷனை கொண்டு வந்தார். புதிய ஒரு நடிப்பு பரிணாமத்தை வந்து காட்டினார். அண்ட் வந்து அந்த ப்ராசஸில் அவர் இந்த படத்தை எவ்வளோ நம்பினார், எப்படி வந்து அந்த இப்போ தங்கலானுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு கெங்குன்னு ஒருத்தர் வேணுன்றதில் வந்து பயங்கரம் புரிஞ்சுட்டு செம்ம ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டார். பசுபதி அண்ணனுக்கும் வந்து ஒரு அவருடைய உடல் உபாதை பிரச்சனைகளை மீறி வந்து அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ் பண்ணதில் அந்த ஆக்டிங்கில் அவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே சைலண்ட்டாக எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். அவர் டைலாக்கில் அவரோட சீக்வன்ஸுன்னு அப்படி வரப்போ வந்து எல்லாரையும் வந்து காம்படிட் பண்ணி பயங்கரமாக அப்படி நிற்பார். அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அவ்வளோ ஒரு போட்டி மனப்பான்மையோட வந்து நடித்தார் அவர். அண்ட் வந்து என்னால் அது பயங்கரமாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிச்சயமாக பசுபதி அண்ணா ஒர்க் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தில் பயங்கரமாக பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் வந்து பார்வதி அண்டு மாளவிகா ரெண்டு முக்கியமான ஒரு நிறைய பெண்கள் கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அரசாணியாக நடிச்ச பிரீத்தி, இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்வதியை வந்து நான் பூ படத்துலேருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். பார்வதியை நம்ம நடிக்க கூப்பிடணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 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 ஒர்க்கை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்வதி நடித்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர வாண்டிங்காக அவங்கள வந்து அப்ரோச் பண்ணேன். அண்ட் வந்து அவங்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அண்டு ஸ்பாட்டில் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த கங்கம்மாவை தேடுறதுக்கு வந்து அவங்க முயன்ற விதம் அண்ட் வந்து பார்வதி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்களே, நான் ஏன் பேச மாட்டேன்றா பார்க்க மாட்டேன். இந்த படம் வந்து ஒரு கருணையற்ற மனிதனாக இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஒரு நார்மலாக இருந்தால் நம்மளால் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். நிறைய வந்து ஒன் மோர் டேக் போவோம், எக்கச்சக்கமான டேக்ஸ் போவோம். இவங்க மட்டும் இல்லாமல் வந்து சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக நடிச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே பிரில்லியன்ட் ஆக்டர், வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரேம்ஸ் வந்து அவங்க நடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை நடிக்க வைக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து எல்லா ஷாட்லேயும் இருக்கணும். நம்ம வந்து திருப்பி திருப்பி ஒன் மோர் போயிட்டே இருப்போம், அவங்கள நடிக்க வச்சுட்டே இருக்கணும். அது வந்து ஒரு நார்மலான மனுஷனாக இருந்தால் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லாரையும் நான் ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே பயங்கரமாக நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். நான் அப்படி கிடையவே கிடையாது. என் படம்னா ரொம்ப ஜாலியாக எடுப்பேன், சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் எங்கள் செட்டில். பட் ஆனால் வந்து இவ்வளோ ஹர்ட் பண்ணி பண்ணதுனால என்னால் பேச முடியல. எப்படியாவது வந்து நல்லா எடுத்துடணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ அவங்களுடைய எஃபர்ட்டை போடுறாங்க, அதனால் வந்து எப்படியாவது படத்தை நல்லா எடுத்துடணும், சரியாக வந்துடணும் படம்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சலுக்குள்ளே போயிட்டு நான் கிட்டத்தட்ட வந்து அந்த படம் முடிகிற வரைக்குமே அந்த ஜேர்னி தான் இருந்தது. அந்த நேற்று கூட வந்து ஞானல் சார் கேட்டார், என்னங்க இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஜாலியாகுன்னு சொன்னார். என்னால் முடியல. படம் ரிலீஸ் ஆகிட்டு மக்கள் பார்த்து அதை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் வந்து நான் அதுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து மாளவிகாவுடைய அவங்க உள்ளே வந்தது, அவங்க போட்ட எஃபர்ட்டு அண்ட் வந்து ரொம்ப சாதாரணமாக நான் நடிச்சிட்டேன் அந்த கேரக்டரை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வெரி வெரி டஃப்பான ஒரு கேரக்டரு. அவங்க அதை வந்து தூக்கி சுமந்தாங்க, அவங்களால முடியல. அவங்க கை காலெல்லாம் உதறும், கையெல்லாம் வலிக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும். ஆனாலுமே நான் வந்து ஒன் மோர் கேட்டே இருப்பேன். அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக அந்த ஸ்டன் மாஸ்டர் நம்ம சாம் இருக்கார். சாம் வந்து ஒரு கரடு முரடான ஆள். நான் எடுறான்னா எல்லாரையும் அடிச்சு போட்டு நிற்பார். அப்படியே எல்லாருமே அடிப்பட்டு தான் விழுவாங்க. ஆனால் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் தேங்க்யூ மாளவிகா. அண்ட் நீங்கள் அண்ட் டேனியல் யுவர் ஸ்டார். டேனியல் எப்படின்னா வந்து லாங்குவேஜ் பிரச்சனை, அப்புறம் டேனியலுக்கும் நமக்கும் கல்ச்சர் பிரச்சனை. டேனியல் பிரிட்டிஷு, இட்டாலியன், அங்கேருந்து இவர் வராரு. பாலா இருக்கிறான் பாரு, பாலாவுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் டேனியலுக்கு ஒன்று சொல்லிக் கொடுப்பான். நான் ஒன்று கேட்பேன், பாலா அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் டேனியலுக்கு ஒன்று சொல்லுவான். அப்படி ஒரு பிரச்சனை நடக்கும். அப்புறம் நான் போய் கேட்பேன், டேனியல் கிட்ட சொல்லுவேன், டேனியல் இப்படி பண்ணுன்னு சொன்னால் பாலாவை கூப்பிடுவான், பாலா நீ இது தானே சொல்லு அப்படின்வான். உடனே பாலா சொல்லுவேன், அண்ணா நீங்கள் ஸ்கிரிப்டில் இது தானே நான் எழுதிருக்கிறீங்க அப்படின்வா. அது இல்லைடான்னு சொல்லி. ஸோ அண்ட் டேனியல் வந்து அந்த கேரக்டர் வந்து வேறு மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். தேங்க்யூ டேனியல். அண்டு ஹரி அண்ட் அசோகன். ஹரியெல்லாம் வந்து நான்லாம் யோசிக்கவே மாட்டேன். அவர் கேரக்டர் எழுதிட்டேன், இது பண்ணணும், ஹரியால் முடியும்னா அவன் பண்ணுறான். அந்த மாதிரி ஒரு கேப்பபிளான பயங்கரமான ஆர்டிஸ்ட். அந்த அசோகன்லாம் வந்து வேறு லெவலில் போகிறான். அந்த முத்துக்குமார், எவ்ரிதிங் எல்லாருமே. இப்போ எங்கள் பூர்வதாரணி நடிச்சிருக்கு, அப்புறம் வேங்கமலானையோ யாழினி நடிச்சிருக்கு, அப்புறம் குட்டி பொண்ணு ஒன்று நடிச்சிருக்கு. எல்லாருமே வந்து ஆக்டராக நடித்தவங்க. முக்கியமாக என்னென்னா அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ரொம்ப சாதாரணமாக அவங்களுடைய வேலையை ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரி ஒர்க். அவங்க பட்ட கஷ்டம்,
அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அடிபட்டு ஓடும் ஒருத்தனை அப்படியே பார்க்காம கண்டுக்காமல் திரும்பிடுவேன் நான். அப்படி ஒருத்தர் மயக்கச்சு விழுந்துருவாரு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் வந்து உடனே நான் வந்து ஷூட் ஆரம்பிக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மோசமாக தான் நடந்துக்கிட்டேன். ரியலி சாரி. நீங்கள் ஆனால் பெரிய லெவலில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க. அண்டு தேங்க்யூ ரொம்ப நன்றி. அண்ட் வந்து என்னுடைய டெக்னீஷியன்ஸ் வந்து அண்டு கிஷோர் வந்து என்னுடைய கனவை சுமந்த கிஷோர்னு நான் சொல்லலாம். கிஷோராக இருக்கட்டும், அண்டு எடிட்டர் இருக்காங்களா செல்வா, 2 பேரும் வந்து பயங்கர. அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து மூர்த்தி சார் வேறு லெவலில் வந்து அவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து உமா இருக்காங்க, அண்ட் வந்து அறிவு, அண்டு மௌனன் யாத்திரிகன், அண்டு எல்லாருமே வேறு லெவலில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அண்டு மியூசிக் டைரக்டர் வந்து அண்டு ஜிவியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு வந்து நான் சந்தோஷ் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு ஒர்க் ஸ்டைல் இருந்தது. அண்ட் ஜிவி சார் எப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப என்ன சொல்கிறது, அவரோட டியூன்லலாம் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி லிரிக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து பயங்கர ஃப்ரீடமாக இருந்தார். அண்ட் என்னென்னா, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சினிமா உருவாக்க நினைக்கிறேன், என்னோடய ஃப்ளேவர் என்ன, எனக்கு என்ன இருக்கிற ஒரு பாலிடிக்ஸை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த வரிகள்லேருந்து அந்த மியூசிக்லேருந்து அந்த படத்தை வந்து உருவாக்குறதுல வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு, என்னோடய எமோஷனை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு மியூசிக்காக வந்து வெளிப்பட்டிருக்காரு. அண்ட் அவரோட டீம் வேறு லெவல் டீம் அவர் வந்து வச்சுருக்காரு. அண்ட் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இந்த டைமில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு பெரிய சப்போர்ட் என்னுடைய அந்த உதவி இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. எல்லாரும் வந்து உங்களை வாழ்த்துறாங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே நல்ல படமாக எடுத்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு நிறைய இப்போ சில் ராஜா அண்ணன், அண்டு வந்து இப்போ ஸ்ரவன், காஸ்டியூம் டிசைனர் இருக்காங்க, அனிதா, மனைவி அனிதா வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏகாம்பரம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு பயங்கரமாக சூப்பரான ஒர்க். அண்டு நான் மகிழ்ச்சி சிரிக்கிறேன், அடி என் பொண்ணு சிரிக்கிறேன். அண்ட் வந்து ஸோ எல்லோரையும் விட்டுனா யாராவது யார் முனி அண்ணா, சந்திரா அண்ணெல்லாம் செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார். அண்டு ராஜேஷ் என்னது ராபினா மேனேஜர்ஸ், ஓகே ராபினும் பயங்கரமாக பண்ணியிருந்தான். ராபின்லாம் வரல, மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே அவங்க தூங்கவே இல்லை. மேனேஜர்ஸ் எல்லாருமே ரூபேஷ்லேருந்து அண்டு நம்ம சிவா, அப்புறம் வந்து இவன் சிவா பரத், காமராஜ், அது மாதிரி நிறைய பெரிய டீமு. அண்டு எல்லாருமே வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணாங்க. நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடித்த படமாக இருக்கும். நான் எப்பயுமே வந்து என்னோடய சினிமா அப்படின்றது வந்து ஒரு சினிமாவை மட்டும் பார்க்கல, வெறும் என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் இருக்கணும்னு நான் விரும்பலை. நான் அந்த என்டர்டைன்மெண்ட்டை மீறி இந்த சமூகத்துக்கு நம்மளால் என்ன கொடுத்துட முடியும் அப்படின்றது தான் என்னுடைய வந்து பெரிய வாண்டிங்காக இருந்தது. இந்த சமூகம் என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த சமூகத்துலேருந்து எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. அதில் வந்து இன்பங்கள் நிறைய இருக்குது, துன்பங்கள் நிறைய இருக்குது, நிறைய படிப்பினைகள் இருக்குது. ஸோ இது வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த அப்சர்வ் பண்ணதை நான் ஆர்ட்டாக மாற்றி நான் வந்து ஒரு சினிமாவாக நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நிச்சயமாக இந்த சினிமா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு எழுச்சியை டச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டச் பண்ணுறது மூலமாக இந்த சினிமா சில விஷயங்களை விவாதங்களை உண்டு பண்ணும், சில கேள்விகளை உருவாக்கும். அந்த கேள்விகளை பதிலை தேடுறது மூலமாக வரலாற்றில் நம்ம மறந்த நிறைய கேள்விகளுக்கான பதிலை நம்ம வந்து பெற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுதான் என்னுடைய சினிமாவாக நம்புகிறேன், அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்தாக நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய பாலிடிக்ஸ் தான் நான், அது இல்லைன்னா நான் கிடையாது, அது இல்லைன்னா நான் இங்கே கிடையாது. பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது. அவர் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் நீ உன்னுடைய சமூகத்துக்காக உன்னுடைய மக்களுக்காக நீ பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு என்னை புஷ் பண்ணி என்னை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நிற்க வச்சிருக்காரு. ஸோ அவருடைய வாய்ஸாக, அவருடைய மாணவனா, அவருடைய சீடனா நான் தொடர்ந்து இயங்குவேன் அப்படின்றது தான் என்னுடைய வந்து ஒரு பெரிய லட்சியம் அண்ட் குறிக்கோள். அதுதான் என்னுடைய பெரிய விருப்பமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் வந்து எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு என் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. என் அம்மா வந்து என்னை எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் அவங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு பையனாக நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு தெரியாது. பட் அவங்க விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஆனாலுமே வந்து அம்மான்ற ஒரு இருக்குல்ல, அது செம்ம சூப்பராக எமோஷ்னலானது. அது அவங்ககிட்ட பேசுகிறப்போ ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். அப்போ தான் நான் ஒரு பையனாகவே உணர்வேன், அப்போ தான் நான் மனுஷனாகவே உணர்வேன். அது வரைக்கும் நான் மனுஷனாகவே இல்லை, ஏதோ ஒரு ஜோனில் ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி அப்படியே போயிட்டுருக்கிறேன் நான். அண்ட் வந்து அது அம்மா கிட்ட பேசுகிறப்போ நான் ஒரு சின்ன பையனா, ஒரு பிள்ளையா அப்படி வந்து அம்மா கிட்ட இருக்கிறேன். மாறாங்க அதாவதுமா. ஸோ அப்புறம் விஎஃப்எக்ஸ் டீம், அது மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய அளவில் வந்து உழைச்சிருக்கோம். அண்டு
டிசைனர் கபிலனுக்கு வந்து நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கபிலனோட ஒர்க் வந்து ஃபெனாமினல். போஸ்டர் டிசைன்லாம் வேறு லெவலில் வந்து அவன் கலக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் வந்து அப்ரோச் பண்ணிருக்கான். அண்டு சவுண்ட் டிசைனர் ரூபன் வந்து ஒரு லைவ் சவுண்டை வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் ரூபனோட பேர் வந்து டெஃபினட்டாக இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும், என்னுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் என் கூட இருக்கிற, எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வெல்விஷர் எல்லாருக்குமே, அப்புறம் என்னை விமர்சிக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். நீங்கள் இல்லைன்னா டெஃபினட்டாக நான் கிடையாது. அண்டு தேங்க்யூ ஆல். ஜெய்பீம். பத்திரிகை நண்பர்கள், காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் தங்கலான், முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே என் உயிருக்கும் மேலான என்னோட ரசிகர்கள், இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் நான் எவ்வளோ ஆவலாக இருக்கணும் இன்றைக்கி ஆடியோ லான்ச்க்கோ எனக்கு ரீல்ஸ்க்கோ, அதை விட நீங்கள் ஆவலாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் வந்து ஒரு சின்ன தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, அப்புறம் மறந்துடுவேன். இதுக்கு புலியார் சொல்லி போட்ட ஞானவேல் இஸ் நாட் ஹியர். ஞானவேல் ராஜா, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தில் வேணும்ப்பா. அது வந்து நீங்கள் டூலாக பண்ணி கொடுத்துட்டீங்க. அதுக்கு ஒரு போடுறவங்களுக்கு, எனக்கு தங்களானுக்கு வாழ்வு கொடுத்தவங்களுக்கு எப்பொழுதுமே நான் நன்றி கடன் படுவேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப, ஐ திங்க் என்னோட வாழ்க்கையில் இது ஒரு மிக முக்கியமான படம். அண்ட் நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ மிஸ்ஸஸ் ஞானவேல், தேங்க்யூ தனஞ்சயன் சார் ஃபார் ஆல் தி திங்ஸ் யூ டூ. உங்கள் அப்டேட்ஸை மிஸ் பண்ணுறேன். ஸோ எவ்ரி ஒன், லைக் கேமராமேன் கிஷோர், இந்த படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் சைலண்ட் டைப், ஆனால் இந்த படத்தில் ஃபயராக பண்ணியிருக்கீங்க கிஷோர். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஒர்க். எப்போவுமே நீங்கள் வந்து எப்போவுமே அமைதியாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் இருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஐ கேனாட் ஃபர்கெட் ராபின் இவிட இல்லையா, பட் ராபின் நன்னி, பிகாஸ் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவ்வளோ அவர் கஷ்டப்பட்டிருக்காரு, முதுகு வலியோடையே இருப்பார். அண்ட் ஐ வாண்டட் டு மென்ஷன் ஹிம் ஹியர். ஸ்டன்னர் சாம், எங்கள் படத்துக்கு ஃபைட் மாஸ்டர். உங்களை நினச்சாலே உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா, அங்கே வெடி வாங்கியிருக்கேன். பட் அவர் சண்டை மட்டும்தான் போடல தவிர அவர் எல்லாருமே பண்ணி நம்மளை வந்து பயங்கரமாக உற்சாகப்படுத்தினார். சாம் போயிட்டார் வீட்டுக்கு, ட்ரீட் பண்ண போயிட்டார். ஓகே, தேங்க்யூ சாம். இந்த படத்தில் நிறையா, ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயினை விட இந்த படத்தில் எல்லாருமே, என்னையும் இன்க்ளூடட், எல்லாமே முக்கியமான கதாபாத்திரங்கள். அதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அந்த படத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, கேட்பீங்க. ஜிவி, லைக் another ஹீரோ. நீங்கள் தெய்வத்திருமகள், தாண்டவம், ஐ மீன் அந்த சாங்ஸ் இப்போ கூட நம்ம கேட்குற போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நாங்கள் உணர்ந்த வலி, நாங்கள் உணர்ந்த வேதனை, அந்த எமோஷன்ஸ், அது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் இட்ஸ் அஸ்டவுண்டிங். நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப புது சவுண்ட்ஸாக இருந்துச்சு, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் I really love you, man. I love the way you do your work, and thanks a lot for the wonderful music. All the other technicians, உங்கள் பேர் யாராவது மறந்துட்டுன்னா மன்னிச்சிடுங்க. Editor Selva, then the costumers, Anita, எனக்கு பண்ணல, பட் குட் ஜாப். ஐ ரியலி லைக் ஆர்த்தியோட, இட் வாஸ் ரொம்ப ஒரு மாதிரி எக்லெக்டிக்காக, பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சு. ஏகாம்பரம், தேங்க்யூ வெரி மச். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த 11 பேர் இப்போ நின்றுட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூ கைஸ், உட்காந்துட்டு இருக்கீங்களா? சரி, ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை உட்காந்து நான் பார்த்துருக்கேன். ரியலி குட் ஜாப். ஐ லவ் யூ ஆல். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. அண்ட்
ஐ திங்க் ரஞ்சித்ஸ் காட் அ வெரி குட் டீம். எனக்கு வந்து ஒரு 2-3 டேரக்டர்ஸ் ஒரு டீம், விஜய்ஸ் டீம்லேயும் அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம். அதே மாதிரி கார்த்திக் சுப்பராஜ் ஒரு டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஆஃப்டர் தட் ஐ திங்க் ரொம்ப நாள் பிறகு ஐ மெட் அ டீம் விச் இஸ் ஸோ கூல், ஸோ நைஸ், ஸோ ஹார்ட் ஒர்க்கிங். நிறையா திட்டு வாங்குவீங்க ஆனால் சிரிச்சுக்கிட்டே வேலை செய்வீங்க. ஐ ஆல்வேஸ் டெல் ரஞ்சித் ரொம்ப ரொம்ப ஒரு ஹீஸ் லக்கி டு ஹேவ் அ டீம் லைக் யூ. தேங்க்யூ கைஸ். டீம்னு சொல்கிற போது என்னோட டீம் சொல்லணும். நான் வந்து ஜென்ரலாக நான் மேடையில் அவங்கள வந்து தேங்க் பண்ணதே இல்லை. இன்றைக்கி வந்து நான் தேங்க் ஃபஸ்ட் டைம். ஹை, முக்கியமான வேலைக்கு போயிட்டீங்க, தெரியும், புரிஞ்சுது. என்னோட டீம் இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. ஏன்னா 5 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் மேக்கப். ஸோ அதில் வந்து முக்கியமாக இதில் டாம்னு ஒருத்தர் வந்து பாம்பேலேருந்து வந்து பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவரை கூப்பிட்டு அவரால் வர முடியல. ரன்பீர் கபூருக்காக அவர் அனிமல் எல்லாம் பண்ணியிருந்து இப்போ அவர் வேறு பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வர முடியல. இந்த படத்தில் நீங்கள் இந்த பார்க்குற அந்த உருவம், நான் நடிக்கிறது ஒரு விஷயம், ரஞ்சித் கொண்டு வந்த அந்த அந்த ஐடியாஸ் இதை எப்படி உருவாக்கணும்னு நினச்சது ஒன்று. பட் இந்த மாதிரி என்னை மாற்றினது வந்து டாம். நான் எப்போவுமே நினைப்பேன் அந்த பாதி நடிப்பு நான் பண்ணது 50% நான் டாமுக்கு தான் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு லுக் கொண்டு வந்தது. இதுதான் ரஞ்சித் சொன்ன கார்டியன் கேரக்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பெல்லாம் வந்து நிஜமாவே சாப்பாடு சாப்பிட்டு இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்காக பண்ணு, அது வந்து எல்லாமே டாம் பண்ணுது. பட் டாம் வந்து தனியாக அந்த மேக்கப் போட முடியல. ஸோ அதுக்கு வந்து பிகினிங்கில் ஸ்ரவன் வந்துட்டு எனக்கு டேட்டூலாம் போடுவார். ஒருத்தர் எனக்கு டேட்டூ இருக்குது அதை மறைக்கணும், இன்னொருத்தர் டேட்டூ போட்டுட்டு இருப்பார். அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே கலை, ஏழு, அதில் கலை அண்ட் பிரின்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேக்கப் போடுவாங்க. மேக்கப் ஆளுங்க பத்தாமல் என்னோட டிரைவர் கூட வந்து என் காலுக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பாரு. முத்து, தேங்க்யூ முத்து, தேங்க்யூ டு மை டீம், ஐ ரியலி லவ் யூ. இந்த நான் சொன்னதே கிடையாது, இந்த படத்தில் வந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணீங்க, அதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு யூ. இந்த படத்தில் வர்றதுக்கு காஸ்ட் எல்லாரும் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. பட் ஐ ஃபீல் இந்த படம் நான் இதில் நடித்ததுக்கு எனக்கு இவங்கெல்லாம் உறுதுணையாக இருந்ததுனால தான் எனக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொண்டு வர முடிஞ்சது. அவங்களோட நடிக்கும்போது ஈச் ஒன் ஆஃப் யூ இன்ஸ்பயர்ட் மீ. பசுபதி நான் இது வரைக்கும் ஐ திங்க் நான் வேறு யாரு கூடயும் இத்தனை படங்களை நான் நடித்ததில்லை. 6வது படம் தூள் ஆரம்பித்து இன்றைக்கி தங்கலான் வரைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அண்ட் இதில் வந்து கெங்கு பட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் ஒரு மேனரிசம் ஒன்று பிடிச்சி ஒன்று பேசுவார். நாங்கள் எல்லாருமே அதை வந்து மெமிக் பண்ணி கண்டிப்பாக அந்த படம் வெளியில் வந்த பிறகு எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் எழுதி கொடுக்குறேன். அண்ட் ஐ லவ் ஒர்க்கிங் வித் யூ மேன் அண்ட் ஐ லவ் ஹிம் ஆஸ் அ ஃப்ரெண்ட். இஸ் ஆல்வேஸ் பின் தேர். தேங்க்ஸ் வசு. அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், துருவோட படத்தில் இப்போ முதல் தடவை நடிச்சிருக்காரு. அவனும் ஒன்று 5 படம் கூட பண்ணோன்னு பைசனில் அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. ஆர்த்தி, மாளவிகா, இந்த கதாபாத்திரம் வந்து நானே கொஞ்சம் சில டைம் யோசிச்சிருக்கேன். இது வந்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஐ நோ ஹவு ஹார்ட் யூ ட்ரைட் அண்ட் ப்ராக்டிஸ். இட்ஸ் நாட் ஈஸி டூயிங் இட். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே அவங்க சண்டை பற்றி பேசுகிறோம். நாங்கள் எல்லாமே சாதன வசனம் பேசும்போது ஆர்த்தி மாளவிகாவுக்கு வந்து ஒரு போய்ட்ரி இதுதான் பேசணும் எப்போவுமே. ஸோ அது வந்து ரொம்ப அவங்க பேசுகிற விதம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அது கத்திக்கிட்டு பேசணும். ரஞ்சித் விடவே மாட்டார். அவங்களுக்கு பாஷையும் தெரியாது. ஆனால் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் யூ, குடோஸ் டு யூ ஃபார் தட் சாலிட் எஃபர்ட். பார்வதி எப்போவுமே நான் எப்போவுமே நினச்சிருக்கேன் அவங்க கூட நடிக்கணுன்ட்டு. பிகாஸ் எங்கள் 2 பேரோட ஸ்டைல் சம்திங் அபவுட் இட் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோன்னு எனக்கு எப்போவுமே ஐயோ நல்ல வேலை பார்த்து நம்ம வேறு படத்தில் நம்ம பண்ணல, இந்த படத்தில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோன்ட்டு. எல்லா சீன்லையுமே ரஞ்சித் சொன்ன மாதிரி எங்கள் எல்லா சீன்லையுமே அந்த காலத்தில் வந்து இப்போ மாதிரி இல்லை. அந்த காலத்தில் பெண்களும் வேலை செய்வார்கள், பெண்களும் போருக்கு போவார்கள், சண்டை போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க கையும் ஆம்பளை கைகள் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ அப்போ வந்து அந்த கதாபாத்திரம் அப்படி தான் இருக்குது. ரஞ்சித்தோட எல்லா படங்கள்லையுமே அவரோட பெண்கள் வந்து எப்போவுமே ரொம்ப திடமாக இருப்பாங்க. பட் இந்த படத்தில் அது வந்து ஐ மீன் நாட் மெனி கிரியேட்டர்ஸ், ஐ மீன் விஜய்ஸ் மூவிஸ் ஆல்சோ ஐ திங்க் யூ டூ தட். கங்க்ராட்ஸ் டு. ஸோ அந்த இது வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குது. பட் இந்த படத்தில் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஆர்த்தி இருக்கான்னா பார்வதி வந்து அந்த இமோஷனல் சீன்ஸ் எல்லா சீன்ஸுமே இட் வாஸ் ரியலி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஐ லவ் ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அண்ட் மைண்ட் ஸ்பேஸ். தேங்க்யூ ஃபார் பீயிங் கங்கம்மா டு மீ. Danny, you're cool, man. Danny is one of the sweetest, funniest, like I think Aarthi correctly சொன்னாங்க. A little pesky sometimes, but you're so cute, Danny, and we love you for everything that you are. And பசுபதியும் நானும் அவர் வந்து ஓட்டுன்னு ஓட்டி telling them how we make fun of you on the set.
எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏதாவதுப்பா ரொம்ப வலிக்குது, இல்லை ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப குளிருது, ரொம்ப வெயிலுக்கு தான் டேனியை பிடிச்சிட்டு ஓட்டுவோம். அண்ட் ஹி வாஸ் சச் அ ஸ்போர்ட். யூ ஆல்வேஸ் லைக் கூல் அபவுட் இட் அண்ட் யூஸ் டு கிவ் இட் பேக். ஆனால் டேனி கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் தான், அவர் அங்கே இருக்கிறபோது நான் சொன்னேன், நீ பிஆருக்கு வரியோ இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு வரியோ என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாரு, நாங்கள் தியேட்டரில் என்ன பண்ணுறாங்க நீ வந்து பாரு. Danny, remember I told you? Danny, I asked you to come down so that you could see the first day, first show. I said, நீங்கள் வந்து உங்கள் லண்டனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணது வேறு விஷயம், ஆனால் நாங்கள் எப்படி சினிமா நேசிக்கிறோம் இங்கே வந்து பாருங்கன்னு. அதுக்காக அவர் வந்திருக்காரு. He's going to stay there and I can't wait for you to watch that, man. You'll never believe what you're going to watch. It's going to be a different thing altogether. It's going to shock you. அது இல்லாமல் ஹரி, அர்சானி, ஐ மீன் பிரீத்தி, அசோக் அண்ட் அர்ஜுன், என்னோட பசங்க குழந்தைங்க, ஏய் நாகம்மா இப்போ தான் ஒழுங்காக உட்காந்துருக்கேடி நீ, சச்சின், எல்லாருமே நல்லா நடித்தாங்க. ஐ மீன் ஐ ரியலி, இந்த படத்தில் வந்து லைக் கேரக்டர்ஸ் நாங்கள் நடித்தோம் அதுக்கப்புறம் மற்றவங்க அப்படின்னு இல்லை, இங்கே எல்லாமே நல்லா நடித்தாங்க. அண்ட் குறிப்பாக எனக்கு அவங்க என்னோட நடிப்பும் பிடிச்சிருச்சு. பட் எனக்கு இந்த மேடையை வந்து பயன்படுத்தி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஹரி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். நான் வந்து மெட்ராஸ் பார்த்ததுலேருந்தே ஐ லவ் ஹிஸ் ஒர்க். அவன் வந்து ஃபஸ்ட் டே அவன் வந்து ஒர்க் ஷாப் வரும்போது வந்தான், வந்து என்னவோ பண்ணிகிட்டு இருந்தான், இவன் என்ன வெறும் வித்தியாசமாக பண்ணுறான்னு பார்த்தேன். தென் நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்னடா திடீர்னு பேசணும்னு. நான் வந்து அந்த மெட்ராஸ் என்ன கேரக்டர், ஜானி. நம்ம வந்து என்னோட கேரக்டர் பேரே மறந்துடுவோம் சில டைம். ஜானியா உடனே ஐயோ என்ன ஹரி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, செம ஹரி அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டில் கூட எல்லாருக்கும் பிடிக்கும். ப்ளீஸ் கைஸ், டைரக்டர்ஸ் பிக் பண்ணுங்க, அவனை மிஸ் பண்ணாதீங்க. இஸ் சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். இந்த படத்துலையும் அவன் முயற்சி பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அப்பப்போ பார்ப்பேன், சேதுக்கு முன்னாடி நான் பண்ணுவேன் இல்லை, எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும், இது வந்து எனக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகணும், இல்லை இந்த ஷார்ட்டில் நம்ம இப்படி பண்ணலாம், கட்டையை வச்சிருப்பாப்புல, திடீர்னு ஒரு அந்த துண்டை வேறு மாதிரி கட்டிக்கு பார்ப்பல, திடீர்னு வேறு மாதிரி உட்காருவாப்புல, அப்புறம் ஆக்ஷன் ட்ரை பண்ணுவார். ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஏதோ ஒரு ஷார்ட்னு இல்லாமல் அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு என்னவோ என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. I want you to, you will become a good actor, a big actor one day, and அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் ஹரி. I just wanted you to know that. And இது சொன்னால் இது மட்டும் பத்தாது. எங்கள் படத்தில் வந்து அந்த 100-200 பேரும் எங்கள் கூட நடித்த எங்கள் ட்ராமா ஆர்டிஸ்ட், ஹாய் எப்படி எல்லாருமே உயிரை கொடுத்து நடித்தாங்க. அது வந்து ரஞ்சித்தும் சொல்லும்போது அதை நினச்சிட்டு இருந்தேன். அந்த எங்கள் படத்தோட அழகு என்னன்னா, இந்த ஃப்ரேம்ஸ் அழகாக இருக்கும், ரஞ்சித்தோட ஓவியம், இந்த படமே ஒரு ஓவியம் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு தெரியும் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு பெரிய ஹைலைட். பர்ஃபார்மன்ஸ்னால் எங்கள் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, இந்த 200 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும். ஏன்னா நானே நினச்சேன், சரி எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் ஒரு நம்ம மட்டும் தான் கோமனை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற போது திடீர்னு ஒரு ஷார்ட் வச்சாரு. நினச்சேன் சரி இது வந்து ஒரு மத்தியானம் போவோம் இல்லை நாளைக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தா 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய சீன், எல்லாருமே பேசணும். அவர் பாட்டுக்கு எடுத்தார், எல்லாருமே ஒரே ஷார்ட்லேயே எல்லாருமே அவங்கவுங்க டைலாக். நான் ஷாக் ஆகிட்டேன். நான் போய் இப்போ ஷார்ட்டை பார்த்தேன், அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு சில பேருக்கு ஒரே ஒரு வசனம் தான் இருக்கும், நான் வசனம் கூட இருக்காது. ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ரஞ்சித் சொன்ன மாதிரி விழுந்து அடிப்பட்டு, சில டைம் என்னையும் தள்ளிட்டு, நான் யாருன்னு கூட தெரியாது. உங்களுக்கு வந்து அது வெறியில் நீங்கள் பண்ணீங்கல்ல. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஆல் ஆஃப் யூ கைஸ். ஐ ரியலி திங்க் இது ஒரு உங்களுக்கு பெரிய, இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக அமையணும். டெஃபினெட்லி. ஐ திங்க் நடிகர்கள் பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். வேறு யார்? ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மூர்த்தி வந்து கலக்கிட்டாரு. அவர் குடிச எல்லாமே நம்ம போய் அங்கே தான் நான் போய் தூங்க. தேங்க்யூ மூர்த்தி ஃபார் தட். எவ்ரிபடி எஸ்பா. ஸோ இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜேர்னி தங்கலான் ஐ ஹேவ் டு சே. தங்கலான் பற்றி நான் சொல்லணும்னா என்ன சொல்கிறது, ஏன் தங்கலான் எனக்கு வந்து இன்னொரு மேடையில் நான் பேசியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சேது, பிதாமகன், அன்னியன், இது ராவணன் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண எல்லாருக்கும் தெரியும். எல்லா கேரக்டர்ஸுமே நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன், எல்லா கேரக்டருமே ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணேன். இந்த படங்கள் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஆனால் தங்கலான் வந்து அது 8% கூட கிடையாது தங்கலானோட கம்பேர் பண்ணுற போது. அந்த மாதிரி படம் தான் தங்கலான். அதை இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி படம் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஏன் எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. நான் வந்து யோசித்தேன். லைக் நான் நேற்று கூட ஏதோ பேசும்போது அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை அது வந்து இந்த மாதிரி லுக் இருக்கும், அந்த டைல் அதெல்லாம் யோசிச்சு இன்றைக்கி நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது யோசித்தேன். இல்லை
தங்கலான் வந்து எனக்குள்ளே இருக்கான், எனக்கும் அவனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது, எனக்கு அது உணர முடிஞ்சது. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு யோசித்து பார்க்கும்போது யார் தங்கலான், ஓகே அவன் வந்து லீடரு, அவன் ஒரு வாரியரு, அவன் இது பண்ணுவான் எல்லாமே, அதெல்லாம் அதில் வந்து நம்ம இந்த விஷயம் எல்லாம் நடக்குது, அதை விட்டுருங்க. அவனுக்கு ஒரு இலக்கு இருக்குது, அதுக்கு வந்து அதை வந்து அவனுக்கு ஒரு கோல், அதை போய் ரீச் பண்ணும். அவனை வந்து அவனோட குடும்பம் அவ்வளோ நேசிக்கிறான், அவனோட மக்கள் அவ்வளோ நேசிக்கிறான். அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது தங்கம் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமோ நமக்கு தெரியாது, அது வந்து நீங்கள் கதை பார்க்குறமோ உங்களுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு வந்து அது வேணும், ஆனால் அவனுக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம், அவன் யோசித்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா அத்தனை ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவனுக்கு எப்படி கிடைக்க போகுது, ஆனால் அவன் வந்து அது வேணும்னு நினைக்கிறான். சாரி ரஞ்சித், கொஞ்சம் நான் சொல்கிறேன், பரவாயில்லையா? கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டா அப்படியே. ஸோ அப்படி நினைக்கிறவன் வந்து அவன் கூட இருக்கிறான், அவன் எதிரின்னு இல்லை, அவன் கூட இருக்கிறவனே இது ஒன்றால் முடியாது, இது நடக்காது, ஏன் அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுற டைமை விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க, அவன் அடிப்பட்டு இன்னல் பட்டு வந்து திருப்பி வருவான், காலை உடப்பான், கால் உடஞ்சிரும், வந்து அதை வச்சுக்கிட்டே ட்ரை பண்ணுவான், திருப்பி அவனை மக்களை கூப்பிட்டு அவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆனால் அவன் சொல்ல என்னால் முடியும், இது முடியும், இது நடக்கும், நான் பண்ண போகிறேன்ட்டு. எனக்கு ஏன் அங்கே ரெசனேட் ஆச்சுன்னா என்னோட லைஃப்பும் அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னா எனக்கு வந்து இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் நான் போயிருந்தேன். நான் படிக்கவே மாட்டேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸில் தான் இருப்பேன். 8ஆம் கிளாஸில் நடிக்கணும்னு ஆசை வந்ததுக்கப்புறம் கடைசி 3 ரேங்க்ஸ், அதுக்கு மேலே வரவே இல்லை. படிக்கவே மாட்டேன், எப்போவுமே இந்த கேரக்டர் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி நடிக்கணும். அங்கே நாடகம் பண்ணுறபோது வேறு நாடகம், அங்கே வந்து ஹீரோ ரோல் கொடுப்பாங்க. ஜூலியஸ் சீசர் கொடுத்தா அவன் வேண்டாம், எனக்கு கேஷஸ் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு ப்ரூட்டஸ் கொடுங்க, அவங்களுக்கு தான் ஏதோ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இல்லை தனியாக ஒரே ஆளாக நடிச்சிட்டு இருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு பெஸ்ட் ஆக்டரோட அந்த மாதிரி வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். காலேஜ்லேயும் தொடர்ந்துச்சு, காலேஜில் தான் உச்சம் எனக்கு. அப்படி ஐயோ சினிமாக்குள்ளே எப்படியாவது சேர்ந்துடும் நினைக்கிற போது துரதிருஷ்டமோ அதிசயமோ எனக்கு தெரியல, அந்த டைமில் ஒரு படம் ஒரு நாடகம், அந்த நாடகத்துக்கு போகும்போது ஐஐடியில் பிளாக் காமெடின்னு அதில் நான் கதாநாயகனை நடித்தேன். எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடச்சி. அன்றைக்கி எனக்கு ஆக்சிடெண்ட்டாக என் காலை உடைச்சேன், தங்கலான் மாதிரியே கால் உடஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 3 வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே கடந்த 3 வருஷம் 23 சர்ஜரி. அதுக்கப்புறம் 1 வருஷம் கிரச்சு வச்சு தான் நடப்பேன். அந்த டாக்டர் சொன்னார் எங்கள் அம்மா கிட்ட, நீங்கள் வந்து இனிமேல் பையன், நம்ம அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டோம். இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க. தென் எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டாங்க, என்னங்க டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா காலை காப்பாற்றிட்டோம்ல, அதை வெட்டணும்னு சொன்னாங்க, நான் காப்பாற்றிட்டேன், நான் வந்து இந்த மாதிரி வேறு எதுவும் பண்ண முடியாது, பட் கால் இருக்குல்லப்பா அப்படின்னு. கால் வச்சுட்டு என்ன டாக்டர் பண்ணணும்னு அழுதுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஏன் அழுகுற, நான் நடப்பேன், நான் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் நடக்க முடியாது. டாக்டரே சொல்லிட்டாரு, மோகன்தாஸ்னு சென்னையில் மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கவே முடியாதுன்ட்டு. ஆனால் எனக்கு நடிக்கணும், எனக்கு சினிமாவில் நடிக்கணும், நான் கிறுக்க மாதிரி இருந்தேன். எனக்கு வந்து பெரிய ரோல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீனில் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னோ அந்த ஒரு வெறியில் தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது மெதுவாக பட வாய்ப்புகள் வந்துச்சு. பட வாய்ப்புகள் வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. என்னோட போராட்டம் அங்கே தொடர்ந்துச்சு. இன்னொரு 10 வருஷம் போராடினேன். அப்போது அது வரைக்கும் எல்லாருமே இல்லை நீ நடிக்க, உன்னை ஏன்டா உன்னால் எப்படா நடக்கவே முடியாது சொல்லும்போது மெதுவாக ஒரு குச்சி தூக்கி போட்டேன், அப்புறம் இன்னொரு குச்சி. அந்த டைமில் நான் வேலைக்கெல்லாம் போவேன், ஏன்னா வீட்டுக்கு சம்பாதிச்சும் கொடுக்கணும். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ விட்டுறா, எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன்டா. ஐ சரி இல்லை நான் நடிக்கணுமா, நான் நடிக்கணும், லூசு பைய மாதிரி இருக்கு, சும்மா போய் படுறானோ, முடியாது நான் போவேன்ட்டு. அந்த 2 குச்சியில் ஒரு குச்சி போட்டேன். அப்புறம் ஒரு குச்சியை போட்டு சிவாஜி சார் ஒன்று வச்சிருப்பார்ல, அப்படி நடந்து உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுருப்பேன். அதை வச்சுட்டே வேலைக்கு போவேன். லிண்டாஸில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 750 ரூபா தான் சம்பளம் ஒரு மாதத்துக்கு. நான் அதை வச்சுட்டு போவேன், போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன். பட் என்னென்னா அதுக்கப்புறம் இந்த சினிமா வாய்ப்பு வந்த பிறகு எல்லாரும் அமைதியாகிட்டாங்க. சரி நடிக்கிறான், ஆனால் படம் ஓடல, இன்னும் படம் ஓடல. 10 வருஷம் போச்சு, திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா நடிக்க வராதுடா, விட்டுறா, வேறு ஏதாவது பண்ணு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக பார்ப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொரு இதில் பெரிய ஆளாகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே இவன் பாவம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இல்லை என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி நான் விட்டுருந்தேன்னா இன்றைக்கி நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கூட நான் இப்போ பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு கனவு இல்லை, ஒரு இதை வந்து நம்ம சேர்க்கணும், நாங்கள் போய் சேரணும்னு நினச்சி நம்ம அதையே இது பண்ணோன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் இங்கே இருக்கேன். நான் சில டைம் நினைப்பேன், வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்ஸஸ் வரலைன்னா என்ன பண்ணியிருப்பேன்? இப்போவும் முயற்சி பண்ணியிருப்பேன், இப்போவும் சினிமாவில் நடிக்கணும்னு ட்ரை தான் பண்ணியிருப்பேன். தட் இஸ் மை பேஷன் ஃபார் சினிமா. எனக்கு வந்து அவ்வளோ நேசிக்கிறேன். அண்ட் அந்த நேசித்து அது வந்துலாம் எனக்கு கிடைச்ச அன்பளிப்பு தான் நீங்கள். ராவணனில் ஒரு வசனம் இருக்குது, நான் வந்து வசனம்லாம் மறந்துடுவேன், இருக்கான்னு தெரியல. என்னது, ஐயா சாமி நீங்கள் கொடுக்குற அந்த லவ், நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட், அது வந்து அந்த டிஸ்கிரைப் பண்ண. ஐயா சாமி இந்த பிசாசு
அப்பன் ஆத்தா ஆசை காதல் கத்திரிக்காய் அது எல்லாத்தையோட பெருசா தோய் அதுதான் நீங்கள் கொடுக்குற லவ். அதுதான் இந்த ரெக்கக்னிஷன். நம்ம இன்னைக்கு இந்த படம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு போனோம், நாளைக்கு பெங்களூர் போகிறோம். அவங்க எல்லாரும் இந்த டீசரை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இது பண்ணுறீங்க, எதை நம்பி இதை பண்ணுறீங்க, அவங்க எல்லாருமே இதை பற்றி நிறையா கேட்குறாங்க. அதை வந்து கேட்க வச்சிட்டார் ரஞ்சித். அதுதான் முக்கியம். அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் வந்து அவர் எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னார். நார்மலி ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. நார்மலாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட இந்த கதை இருக்குது அதுக்கு நீங்கள் பொறுத்துன்னு சொல்லுவாங்க. இதை முதல் முறையாக ஒரு டைரக்டர் வந்து என்ன வச்சுட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுது. ஐ திங்க் நான் அதை வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி ரஞ்சித் தட் நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். மெட்ராஸ்லேருந்தே எனக்கு ரொம்ப அவரோட படங்கள் ஒவ்வொரு படமும் வரும்போது அடுத்த படம் இப்போ கூட நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த படம் யார் தினேஷ், ஓகே, அப்புறம் ஆர்யா, அப்புறம் நம்ம பண்ணலாமா, இல்லை அப்புறம் ஓகே அது மாதிரி இப்போ நான் மிரட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அடுத்த படம் சொல்லனா டப்பிங்க்கு வர மாட்டேன்லாம் சொல்லியிருந்தேன். தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் திஸ். ஐ லவ் யூ. எனக்கு வந்து நீங்கள் ஒரு சிறந்த இயக்குனர். எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா என்னை சேலஞ்ச் பண்ணீங்க. சும்மா ஒரு ரோல் கொடுக்காம சேலஞ்ச் பண்ணி இதை நடித்து காட்டு, இது பண்ணுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து எப்போவுமே நான் உங்களை மறக்க மாட்டேன். இந்த மாதிரி நான் செய்த ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க நான் நல்லா பண்ணேன். ஆனால் அது எல்லாமே ரஞ்சித், விஜய், மணி சார், சங்கர் சார், ஹரி, ரமணி எல்லாமே இவங்க கொடுத்த படங்கள், இவங்க கொடுத்த ஊக்கம், இவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான். இந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்கிறனால தான் என்ன மாதிரி நடிகர்கள் இருக்க முடியுது. தேங்க்யூ டு யூ ஃபார் பீயிங் தட் டைரக்டர். அண்ட் ரஞ்சித் பண்ணி சொல்லனா அதோட முடிச்சிட முடியாது. உங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குது, ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ். ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் லைக் பார்வதி சிஸ் டு சப்போர்ட் யூ. எனக்கு வந்து அவர் பேச முடியாது, பேச தெரியாதுன்றார், கதை சொல்ல தெரியாது. இவ்வளோ அழகாக பேசினார். எவ்வளோ மெதுவாக பேசுவார். பேச ஆரம்பிச்சார் டக்க 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 டக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேச வராது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப முடியுமா? அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க. சச் எ நைஸ் பேச்சாளர். ஆனால் அது எல்லாத்தையும் விட இப்போ கூட நான் மாளவிகா கூட நான் பேசிட்டு மட்டும் சொன்னோம், அவருக்குள்ள ஒரு சாஃப்ட்னஸ் ஒன்று இருக்கு. ஐ லைக் தட் ரஞ்சித். அது உங்களோட ஒரு வல்னரபிலிட்டி இருக்குல்ல, அந்த கூலிங் கிளாஸ் கழட்டின பிறகு ஒரு சின்ன ஒரு தட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங் அபவுட் யூ. தேங்க்யூ. அண்ட் நான் டீமில் யாராவது மறந்துட்டேன்னா நான் மன்னிச்சிடுங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஐ ஷுட் ஆல்சோ சே சூரியனா என்னோட மேனேஜர். அவர் வந்து எப்போவுமே என்னோட உறுதுணையாக இருந்திருக்காரு. மை ஃபேன் கிளப் பிரசிடென்ட். தேங்க்யூ நான் ஃபார் எவ்ரி திங், ஃபார் பீங் ஸோ பேஷண்ட். யாராவது விட்டேனா ஐ திங்க் ஐ ஹேவ் இட். ஆசி எங்கள் டீமில் இருந்தாங்க, மை ஹேர்லாம் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக ஸ்ரேயாஸ் மீடியா, தேங்க்யூ ஃபார் தட் லவ்லி வீடியோ. நீங்கள் இப்போ இது பண்ணது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அதை பார்த்தோன்னே பயந்துட்டேன், கொஞ்சம் ஏதோ பேசணும்னு நினச்சேன், தான் மறந்துருப்பேன்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ டு கபிலன் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆர்ட் ஒர்க் அண்ட் ஸ்டஃப். அண்ட் சாண்டி நீங்கள் இருக்கீங்களான்னு தெரில, அந்த சாங் மினிக்கி அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ப்ரீத்தி ரொம்ப க்யூட்டாக ஆடினீங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ். அண்ட் ஐ லவ் யூ. உங்களுக்காக எப்பவுமே நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ரம்யா, தேங்க்யூ ஃபார் as usual. சிவகுமார் ஐயா, அம்மா, பெரியம்மா, ரஞ்சித் சார் மதர் எல்லாம் வந்திருக்காங்க. வீட்டில் எல்லாம் ரஞ்சித் சார் வீட்டில் வந்திருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க. பிருந்தா சிஸ்டர், சாந்தினி, என்னோட தங்கச்சி எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்க பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த தங்கலான் படத்துக்கு இருக்குது. நம்மளை மனசார வாழ்த்துறது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் தான். அவங்க வந்து எந்த ஒரு கால்குலேஷனும் இருக்காது. நம்ம அமிச்சி ஆகட்டும், பாட்டி ஆகட்டும், அக்கா தங்கச்சிகளாகட்டும், இல்லை மனைவி ஆகட்டும், என் ஒய்ஃப் இருக்கா நையா. ஸோ இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய பேக் போன் வந்து ப்ரொடக்ஷனில் என்னுடைய ஒய்ஃப் தான். ஸோ அவள் பார்த்துக்கிறங்காட்டி தான் ஒரே டைமில் எல்லாரும் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ பெரிய படங்கள், தங்கலான் ஆகட்டும், கங்குவா, வாவாத்தியார், இவ்வளோ பெரிய படங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு மிகப்பெரிய ரீசன் வந்து என்னோடய ஒய்ஃப் தான். அவள் பார்த்துக்கிறது தான் மெயின் ரீசன். ப்ளஸ் என்னோடய டீம், தனஞ்சயன் சார், ஏஜி ராஜா அண்ணன், அப்புறம் தினேஷ். என்னோடய டீம்னு சொல்கிறப்ப சக்தி அண்ணனை வந்து வெளியால் நான் சொல்ல முடியாது. ஒரு பெரிய கிராஃப்ட், டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய கிராஃப்ட்டு. ஸோ அதில் வந்து எனக்கு என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது சக்தி சார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு சக்தி அண்ணனுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்கும்
இன்னும் 30 ஆண்டு காலம் கடந்தாலும் அவருக்கும் எனக்குமான நட்பு அப்படியே இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் கடந்த 8-9 வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான பீரியடாக இருந்துச்சு எனக்கு. கடந்து வர்றது வந்து ரொம்ப கடினமான பீரியடாக இருந்துச்சு. அதில் என் கூட உறுதுணையாக இருந்தது ஜஸ்வந்த் பண்டாரி சார். இந்த நேரத்தில் அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டார். ஸோ அவர் காலையில் போய் அவரை மீட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அபினய் இளங்கோவன் பிரதர் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு. இந்த ஒரு 8 வருஷம் 7 வருஷம் வந்து எங்கூட ட்ராவல் பண்ணிட்டு எந்த ஒரு இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்காம என்னை வந்து சப்போர்ட் பண்ணி கூட நின்று எப்போ கேட்டாலும் ஒரே ஒரு ஸ்மைலோட தான் என்னை பேசுவார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சிவி பிரதர், தங்கராஜ் அண்ணன், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பேடு சுச்சுவேஷனில் இருந்தப்ப என் கூட உறுதுணையாக இருந்து என்னை சப்போர்ட் பண்ணி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னை வந்து டிமோட்டிவேட் ஆகாமல் கொண்டு வந்தது இவங்க மெயின் காரணம். ப்ளஸ் ஏஎல் விஜய் பிரதர் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதான் நான் எப்பவுமே நினைப்பேன், எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப 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 சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப வெரி நைஸ் பர்சன். ஸோ அவர் இன்னைக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ப்ளஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கிரி பிரதர், ஷேக்கு, அப்புறம் அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அன்சாரி பிரதர் வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் படத்துக்கு வரோம். ஜிவி பிரதர்கிட்டருந்து ஆரம்பிச்சிட்றேன். ஸோ ஜிவி டார்லிங் வந்து எங்களுடைய ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸ் 1001 ஆக்சுவலாக 14-15 இயர்ஸாக நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 12-13 இயர்ஸாக ப்ரொஃபஷ்னலாக அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டெக்னீஷியன் நம்ம கமிட் ஆகிட்டு உள்ளே வந்துட்டோன்னா ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு பயமே இல்லை. அது அவர் ஓன் பண்ணி அவரோட படமாக அதை ஓன் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி அதில் குவாலிட்டி கொடுக்கறது வந்து அவர் மாதிரி சப்போர்ட் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ கீப் சப்போர்ட்டிங் டார்லிங். ஐ லவ் யூ. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த லவ்லி சாங்ஸ் ஆஃப் தங்கலான் அண்ட் பிஜிஎம். எனக்கு இன்னும் டைரக்டர் காட்ட மாட்டேங்கிறாரு. ஸோ புகழ்ந்துட்டே இருக்காரு. எப்போ நான் பேசினாலும் கிழிச்சிட்டாரு சார், பின்னி டாப்பில் ஜிவி அப்படின்ட்டு புகழ்ந்துட்டே இருக்காரு. ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். அப்புறம் படத்தோட டெக்னீஷியன்ஸ் செல்வா வந்து எனக்கு எடிட்டர் செல்வா வந்து எனக்கு ஸ்டுடியோ கிரீனோட very closely connected person, emotionally connected person. Thank you Selva for all the effort and whatever you did with your hard work. அப்புறம் கிஷோர் பிரதர், சாம் மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், அப்புறம் இதில் வந்து ரொம்ப ஹார்டு ஒர்க் வந்து நிறையா எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. காஸ்டியூம்லேருந்து இவங்க சிஸ்டருக்கு தேங்க்ஸ். ஏன்னா இது சாதாரண ஒர்க் இல்லை. எந்த இடத்துலையும் அது வந்து அன்ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சிடக்கூடாது. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்களுடைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 11 பேர் இருக்காங்க. பாலா எல்லாம் உண்மையாகவே அவங்களுடைய ஒர்க் வந்து எல்லாரையும் வந்து நான் ஒரு இன்னொரு 3 வருஷம் 4 வருஷத்தில் எல்லாரோடைய கார்டும் டைரக்டர் கார்டில் நான் பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்களோட சின்சியாரிட்டி ஒர்க் வந்து அவ்வளோ சின்சியராக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் அசிஸ்டன்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு. விக்ரம் சார் சொல்லிட்டு இருந்தார், யாரோ ஒருத்தர் அவர் பேரை நான் மறந்துட்டேன், கோபி சார் எடுத்து வச்சாருன்னா இறக்கவே மாட்டார், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. ஸோ எல்லா டீமுக்கும், எல்லா கிராஃப்ட்டுக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் ஃபஸ்ட்டு டைமு நிறைய ஆக்டர்ஸோட இந்த படத்தில் ஸ்டுடியோ கிரீன் ஒர்க் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் ரஞ்சித் சார். ஸோ இந்த நேரத்தில் எல்லாரும்
பேர் சொல்லணும்னா பேர் வர மாட்டேங்குது, எல்லாம் கேரக்டர் நேம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் பசுபதி அண்ணன் ஆகட்டும், டேனியல் சார் ஆகட்டும், நம்ம தலைவன் மறுபடியும் கேரக்டர் மெட்ராஸ் கேரக்டர் நேம் தான் வந்துட்டாலே அஸ்ரானி நான் அவங்க இன்டர்வியூவில் ஏதோ இங்கிலீஷில் பேசியிருந்தாங்க. நான் உடனே நினைச்சிட்டு அவங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஆள் கிடையாதான்னு கேட்டேன். நான் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்க ஏதோ மாடல் அவங்க ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணார், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஆல் சன் கேரக்டர் அவங்க பார்வதி மேடம் சன் கேரக்டர் பண்ணவங்க அவ்வளோ ரியலிஸ்டிக் ஆக்டர்ஸ். எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஸ்டேஜாக அமைஞ்சு அடுத்த லெவலுக்கான படங்களுக்கு எல்லாரும் போய் சேரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பசுபதி அண்ணா, இந்த படம் பண்ணதுக்கு நன்றி. உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ டேனியல் சார். ஒன்லி எஸ்டர்டே ஐ காட் டு நோ யூ. ஸோ யூ ஆர் அ ராக் ஸ்டார். தேங்க்யூ. ப்ளஸ் கம்மிங் டு த பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸஸ் பார்வதி மேம் அண்ட் மாளவிகா மேம், உண்மையாகவே ரெண்டு பேர் கேரக்டருமே வேறு வேறு டைமென்ஷனில் வேறு மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்ட் இட் ரிக்வயர் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த் டு கேரி தட். Physically, Malavika has exhausted herself. Emotionally, I think Parvati ma'am has exhausted her. ஒரு சீனு விக்ரம் சாருக்கும் அவங்களுக்கும் இருக்கும், அது சினிமான்னு சொன்னால் நம்பவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு கனெக்டடாக இருந்தேன். ஃபஸ்ட் டைம் ரஞ்சித் பிரதர் இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஸோ நான் பார்த்துட்டு எனக்கு உண்மையாகவே டியர்ஸ் வந்துருச்சு. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு படத்தில் நானும் அசோசியேட் ஆகியிருக்கேன், நானும் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இட்டுங்கிறது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரஞ்சித் பிரதருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ். அப்புறம் இந்த டேட்டு ஆகஸ்ட் 15th எங்களுக்கு மறக்க முடியாத நாள். ஏன்னா அட்டகத்தி கரெக்டாக 12 வருஷம் முன்னாடி இதே டேட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். இது டேட்டு எங்களுக்கு பல டேட்டு சேஞ்ச் ஆகி பல டேட்டு கன்சிடர் பண்ணி அந்த ஆகஸ்ட் 15th வந்தோடனே ரஞ்சித் பிரதருக்கு அடித்தேன். ரொம்ப ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு வைபாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல் நாள் எல்லாமே பெரிய ஸ்க்ரீன்ஸு, ஆல்பர்ட் மெயின் ஸ்க்ரீனு, அபிராமி மெயின் ஸ்க்ரீனு, சங்கம் மெயின் ஸ்க்ரீன், எல்லாம் உதயம் மெயின் ஸ்க்ரீன் எல்லாம் ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் அட்டகத்தியில் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 30% 35% அந்த பெரிய ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா எங்களுக்கு சக்ஸஸ்ன்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு டே இன்னும் ஞாபகம் இருக்குது, ரஞ்சித் பிரதரும் நானும் சங்கம்ல கீழே நின்று எங்களுக்கு சீட் இருந்துச்சு, இருந்தாலும் உட்கார்ற அளவுக்கு பேஷன்ஸ் இல்லை, பயத்தில் நின்றுட்டே படம் பார்த்தோம். 3 மணி நேரம் நின்றுட்டே அதை ரசித்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணது நேற்று நடந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி 12 வருஷம் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மூலிமா இவ்வளோ பேரை சப்போர்ட் பண்ணுறாரு, இவ்வளோ மியூசிஷியன்ஸை சப்போர்ட் பண்ணுறாரு, இவ்வளோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரஞ்சித் பிரதரை நினச்சா. திரும்பவும் அவருடைய சமுதாய சிந்தனையும் சினிமா மேலே இருக்கிற அவரோட லவ்வும் இன்னும் பெரிய பெரிய கிரியேஷனை அவர் இந்த சினிமாவுக்கு கொடுக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். விக்ரமண்ணா அண்ணாவோட ட்ராவல் ரொம்ப 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 கஷ்டமான ட்ராவல். ஆனால் எந்த இடத்துலையும் அவர் நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு மென்ஷன் பண்ணது கிடையாது. எந்த இடத்துலையும் சினிமா டஃப்பான ஒரு விஷயங்கிற மாதிரி காட்டிக்கவே மாட்டார். அதில் ஒரு டைலாக் வரும் அண்ணாக்கு, இந்த வேலையை செய்யறதுக்கு வேறு ஆள் கிடையாதுன்னு ஒரு டைலாக் இருக்கும் அண்ணா ட்ரெய்லரில். ஆக்சுவலாக இந்த படத்தில் எல்லாரோட ரோல்ஸுமே எஸ்பெஷலி விக்ரம் அண்ணா ரோலை பண்ணுறதுக்கு இங்கே வேறு ஆளே கிடையாது. அவரோட நான் ஹைதராபாத்தில் மும்பையில் நான் ஜென்ரலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய டைரக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. அடுத்த விஷயம் ரெண்டாவது, நடிப்புங்கிறது ரெண்டாவது. அவரோட நடிப்பு நம்ம நல்லா நடிப்பார்னு நான் சொன்னேன்னா என்னை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. ஏன்னா அவருக்கு நடிக்க வரும்னு சொல்கிறதுக்கு இங்கே யாரும் ஆள் கிடையாது. அண்ணனுடைய உழைப்புக்கு, அண்ணனுடைய ஹார்ட் ஒர்க்கு, அவரோட ட்ராவலுக்கு ஆண்டவன் இன்னும் மிக 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 பெரிய இடத்துல அண்ணனை வைப்பாங்க. இன்னும் மிக சிறந்த படைப்புகள், இன்னும் அருமையான படைப்புகளை
அண்ணங்கிட்ட இருந்து ஒரு ரசிகனா, தமிழ் ரசிகனா நான் எதிர்பார்க்குறேன். வேர்ல்டு சினிமா லெவலுக்கு அண்ணா அடுத்த லெவலுக்கு நான் படம் பண்ணணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரஞ்சித் பிரதருக்கு, அண்ணாக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஒரு படம் வெளில வருது அப்படின்னு சொன்னால் அதை அவங்க கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டத்தில் நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு சில ஃபேன்ஸ் இன்னைக்கு இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்காங்க. அவங்கள இப்போ நாங்கள் ஒரு சின்ன கௌரவம் கொடுக்குற விதத்தில் ஒரு குரூப் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைய விழாவில் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம், and have a lovely evening. ADs நீங்கள் எல்லாரும் ப்ளீஸ் எங்களை ஸ்டேஜில் ஜாயின் பண்ணுங்கள். the entire cast and crew ன்னு சொன்னோம். ஸோ ப்ளீஸ் ADஸும் வாங்க.